கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு போட்டி அல்லது போராட்டம். இந்த தலைப்பில் நாம் இந்த செய்தியை கேட்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமேன். இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வீட்டில் இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஒரு வார காலமாக கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆபத்துகளுக்கும் சத்துருண்ட கைகளுக்கும் வியாதிகளுக்கும் நீங்களாக்கி ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லத்தக்கதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே கர்த்தாவே உமது கிருபையினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மனமகிழ்ச்சியான நாளில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் வசனங்களை வாசித்த உம்முடைய மகளை ஆசீர்வதியும். இந்த வசனங்களின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. அதை கேட்கிற எங்களுடைய உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி மென்மேலும் நாங்கள் பரிசுத்தம் அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவராக இயேசப்பா. உமது நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் தான் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே இப்பொழுது நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த துணிமணிகளையும் இந்த அரிசிகளையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் நடைபெறக்கூடிய கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டவரே, தொடர்ந்து நியூ-இயர் ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, ஒரு பாட்டு பாடிடுவோம். தொடர்ந்து இதிலிருந்து தெரியுதா என் மனநல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அதனால் தயவுசெய்து விசுவாசிகள் என்ன துன்பப்படுத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமென். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கே சரியான அந்த கான்சன்ட்ரேஷன் சரியாக வரல. ஏன்னா பாடல் ஆரம்பிக்கும் போது கூட நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். இன்றைக்கி டைரெக்டாக பாட்டை போட்டேன். அவன் பதறி அடித்து போட்டான். ஏன்னா இன்னும் அந்த பாதிப்பு, என்னுடைய மனநல பாதிப்பு அந்த பல சூழ்நிலையில். அல்லேலூயா. அதனால் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. என்னை நேசிப்பீர்களானால் ஜெபித்து கொள்ளுங்கள், நேசிக்காவிட்டால் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. சரி, நாம் ஒரு பாடலை பாடுவோமா? தேவ சமூகத்தில் ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு கர்த்தர் காணிக்கை செலுத்தி அப்படியாக நாம் சொல்லுவோம்.
வந்தேன். தேவா பதில் தாருமே. என் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. என் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். போராது ஜெபித்திட ஜெபாவி மரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தய வேண்டி உம் பாதம் வந்து சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தய வேண்டி உம் பாதம் வந்து என் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். மோடு என்னாலும் உறவாடு அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. என் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை தேடும் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை தேடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான்
நாடி வந்தேன், தன்ப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்த தஞ்சாமிரே உம்மை நான் நாடி வந்தேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கென்று செலுத்தின காணிக்கைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை போவோம். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு போராட்டம் அல்லது போட்டி என்ற தலைப்பில் இந்த நாம் செய்தியை கேட்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு யோவான் 6:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் என்ன உண்டு பிரியமானவர்களே? உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகம் யாருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது? சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையும் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்வானா? வகை தேடி சுற்றி தீருவான். அதனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. பிசாசை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எது வரைக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும்? அவன் ஓடி போகும் வரைக்கும் நாம் எதிர்த்து நிற்கத்தான் வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே பிசாசானவன் நம்மை விழுங்குவதற்காக முயற்சி செய்கிற இந்த காலகட்டத்தில் பிசாசினுடைய வல்லமையை போராடி வீழ்த்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. வாசித்த வேத பகுதியில் பிரியமானவர்களே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தருடைய ஏம்பாங்கல்ல சைடில் கொஞ்சம் இது பண்ணு. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாருங்க, நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? சத்துருக்களை வீழ்த்துவதற்காக, சாத்தானை வீழ்த்துவதற்காக, பொல்லாத ஆவியின் சேனைகளை வீழ்த்துவதற்காக அங்கேருந்து இது பண்ணு லாஸ்ட்டில் இல்லை இறக்கி அப்போ தான் தெரியுமா? இல்லை வேலையிருந்து கொஞ்சம் முடியல எட் பண்ணு. அப்படியே போடுற அது நீ பார்த்துக்கிடாண்டமா, எப்போதும் இப்படி தான் போடுவேன். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய அவருடைய சத்துவத்தின் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பிடிஎஃப்ல இருந்து போடு. நான் போட்டதுலேருந்து போடு, கரெக்டாக வரும். ஒரு நாள் அப்படி வராத. இது இல்லைப்பா, நான் போட்ட பிடிஎஃப்ல இருந்து போடு. இன்னும் எழுத்து காணாமல் போயிடுச்சு. இல்லை நான் அங்கேப்பா வேடில் போடாமல் பழசில் போடு. வேடில் போட்டால் எப்படி வந்துச்சு பார்க்கலையா? அந்த இதை அப்படியே இங்கே இழுகு, இந்த ஓரத்தை இழுகு. இந்தா அப்படியே வச்சுக்க, இந்த ஓரத்தில் அப்படியே இழுக்கடை மேலே கொண்டு வா. இங்கே லாஸ்ட் இங்கேருந்து கொண்டு வரணும். கொண்டு வந்தேன்னா போகும். இதில் ஒரு குமிழி இருக்குல்ல, அங்கே அதே போல் இருக்கு பாரு. என்ன இருக்கு பாரு. இன்னும் கொஞ்சம் ஓகே, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. சென்ட்ரு பண்ணு, அதான் கரெக்டாக. இன்னும் கொஞ்சம்.
அது சென்டராக இருக்குப்பா, இதுதான் சென்டர் இல்லை. சென்டராக இருக்கா? அதை விட்டுரு, இதை பாரு. போட்டு மேலே போட்டோம், அது கரெக்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்து, இது அப்படி கொஞ்சம் எடுத்து. போதும், கொஞ்சம் சரிச்சா? சரி. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ள வேண்டும். பிசாசினுடைய தந்திரங்களோடு நாம் யுத்தம் செய்து அவனை வீழ்த்த வேண்டுமானால் சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நாம் தரித்து கொண்டால் மாத்திரமே சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆமென். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம். இந்த உலகத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நல்ல போராட்டம் இந்த உலகத்தில் போராடி தான் ஆகணும். ஜீவனமோ மரணமோ பசியோ நிர்வாணமோ வேதனையோ எது வந்தாலும் நாம் ஒரு நல்ல போராட்டம் என்ன செய்யணும்? போராடித்தான் ஆகணும். அல்லேலூயா. ஆகையால் போட்டி அல்லது போராட்டம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்கள் பிரியமானவர்களே, நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பரஞ்சத்தின் அந்தகார லோகோதைபலிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. ஆனால் யார் யாரோட நமக்கு போராட்டம் இருக்கிறதா? ஆமென். அதிகாரங்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. பொதுவாக அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுது. அதிகாரிகள் எல்லாம் நற்கிரியைகளை செய்ய மாட்டார்கள், துர்க்கிரியைகள் தான் செய்வாங்க. ஆமென். அதுதான் போன வாரம் நடந்தது. ஆனால் அது பிசாசு, தீர்க்கதரிசி சொன்னது போல அந்த பன்றி கூட்டத்தில் உள்ள பிசாசு என்ன செய்கிறது? மனிதர்களுக்குள்ளாக மறுபடியும் வந்து என்ன செய்கிறது என்றால், நல்ல மனிதர்களையும் கூட அதை ஆட்கொண்டு வேலை செய்து. அதிகாரிகள் நல்லவர் தான், தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி என்னை தாக்க வந்த மனிதன் நல்லவன் தான் அப்படிங்கிறார். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்தது? பிசாசின் ஆவி இருந்ததுங்கிறார். அதேபோல் அதிகாரிகள் நல்லவர்கள் தான், ஆனால் நமக்கு விரோதமாக எழும்பும்படி பிசாசு என்ன செய்கிறான்? அவருடைய மனதை தூண்டுகிறான். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று அந்த ஜனங்களை என்ன செய்தார்கள்? தூண்டச் செய்தார்கள் வேதபாரகர்கள், அதிகாரிகள். அவர்களுக்குள்ள இருந்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பச் செய்தது. அதுதான் நடக்கு. ஆகையால் அதிகாரங்களோடு துரைத்தங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அடுத்து வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஒரு போராட்டத்தை நம்ம போராடி, பவுல் சொன்னது போல நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்படும். அப்போ நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். சும்மா ஏனாதானெல்லாம் வாழக்கூடாது. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எனது இலக்கை நோக்கி நம்ம ஓடணும். அதனால் இந்த இத்தனை போராட்டமும் நமக்கு உண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேற்று அந்த வேலையெல்லாம் முடித்துவிட்டு நான் தேவ சமூகத்தில் வந்து இருந்தேன். கிட்டத்தட்ட மணி 12 நெருங்கிவிட்டது. என்ன செய்தி பிரசங்கிக்கிறேன்னு எனக்கு புரியலை. தலைப்பு போடலை. அதிகாலையில் தான் தலைப்பை நான் போட்டேன் வாட்ஸ்அப்பில். சனிக்கிழமை காலையிலே போட்டுருவேன். ஆனால் நான் வேலை இருந்தது ஒரு பக்கம். கிட்டத்தட்ட 12 மணி நெருங்கிட்டது.
என்ன செய்தி பிரசங்கிக்கனே எனக்கு புரியல. அது ஒரு பெரிய மன போராட்டம். அதனால கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போய் ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். சரியா 4:30 மணிக்கு எழுந்தி தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். 5:30 மணி வரை ஜெபத்திலே தரித்திருந்தேன். அதன் பிற்பாடு என்ன செய்தி ஆண்டவரே இன்னைக்கு ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் மறுபடியும் கட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு செய்தி என் நினைவுக்கு வந்தது. அதை புரட்டி எடுத்து பார்த்தேன். அந்த செய்தி அங்கே இருந்தது. அதை சிறிது நேரம் வாசித்து பார்த்த பிற்பாடு காலையில் 6:10 சர்ச்சுக்குள்ளே வந்து நான் கம்ப்யூட்டரை மறுபடியும் லேப்டாப்பை எடுத்து அந்த பிடிஎஃப்பை தயார் செய்தேன். உங்களுக்கு தெரியும், ஒரு செய்தியை நாங்கள் ஆயத்தம் பண்ணுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு. ஆனால் நம்ம சரியான நேரத்துக்கு கூட நம்மளால் வர முடியாமல் இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஏதோ சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரலாம், நான் உங்களுக்கு குறை கூறவில்லை. இருந்தாலும் ஒரு செய்தியை கொண்டு வருவதற்கு அவ்வளோ முயற்சிகளை நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. கடைசியில் கர்த்தர் என்னுடைய மன போராட்டம், சபை போராட்டம், இந்த அதிகாரிகளுடைய போராட்டம், இதுக்கு மத்தியில் கர்த்தர் கடைசியில் இந்த செய்தியை தந்தார். போராட்டம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை அவர் கொடுத்தார். அதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். பொல்லாத வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் நம்முடைய செய்தியின் தலைப்பாக போராட்டம் அல்லது போட்டி. ஒரு யுத்த களத்தில் நிற்கக்கூடியவர்கள் பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி இல்லாமல் யாரும் யுத்தம் செய்ய முடியாது. பாருங்கள், இங்கே நாம் பார்க்கிறோம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும் நீதி என்னும் கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா என்னதுங்க? நான் அதை எதுக்கு அந்த ப்ளூவில் போட்டு வச்சுருக்கேன்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அது தேவை. அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது பட்டயம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட கருக்கானதாக வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 வசனம் சொல்கிறோம். ஆக நாம் எந்த சத்துருக்களை ஜெயிக்க வேண்டுமானால் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிற்பாடு அவர் ஆவியானவராலே எங்கு கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்துக்கு உபவாசம் இருப்பதற்காக கொண்டு போகப்பட்டார். 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிற்பாடு அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டார். அந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது சாத்தான் அங்கு வருகிறான். பாருங்கள், நமக்கு எப்பொழுது ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் சிக்கலில் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் சாத்தான் வருவான். மேலும் நமக்கு சிக்கல்களை கொடுப்பதற்காக, மேலும் நமக்கு நெருக்கடியை கொடுப்பதற்காக. ஆனால் நாம் துவண்டு போய்விடக்கூடாது. ஏனால் அவர் உலகத்தின் முடிவறிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆமேன். தோல்வியை பார்த்து நாம் துவண்டு போய்விடக்கூடாது. ஆகையினால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த தேவவசனமாக ஆவியின் பட்டயத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக சாப்பிடும். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பதில் கொடுத்தார். இரண்டாவதாக, தேவாலயத்தின் உப்பருகிலே மேலே கொண்டு நிறுத்தி நீ தாழ குதியும் உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று காண்பித்தான். இயேசு மீண்டுமாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தரை
பரீட்சை பாராது இருப்பதாக என்று எழுதியிருக்கிறதே என்று பட்டை எடுத்து அவனை ஒரு வெட்டு வெட்டினார். அடுத்தது மூன்றாவது, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு சென்று இந்த ராஜ்யத்தின் மகிமை எல்லாவற்றையும் காண்பித்து என்ன சொன்னால், சாஷ்டாங்கமாய் விழுந்து என் காலில் பணிந்து கொண்டார். இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். எதெல்லாம்? இந்த உலகமே உமக்கு தருவேன். ஏன்னா எனக்கு தான் சொந்தம் உலகம். ஏவாளை பாவம் செய்ய வைத்து இந்த உலகத்தை நான் கைப்பற்றி விட்டேன். அதனால் இதெல்லாம் உமக்கு தரணும் அப்படின்னா நீர் என் காலில் விழுந்து என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இயேசு சொன்னார், அப்பலப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமென். பட்டயத்தை எடுத்து வெட்ட வெட்ட கடைசியில் சாத்தான் அவரை விட்டு ஓடி போனான். பார்த்தீங்களா? இப்போ சாத்தானை துரத்துற எந்த வழியிலையும் வரலாம். சொந்தத்தின் மூலமாக வரலாம், பந்தத்தின் மூலமாக வரலாம், நண்பன் மூலமாக வரலாம். ஆமென். விசுவாசிகள் மூலமாக வரலாம். ஆமென். அதிகாரிகள் மூலமாக வரலாம். யார் மூலமாகவும் சாத்தான் நிச்சயமாக வருவான். அல்லேலூயா. அவன் அப்படி வரும்போது நாம தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு அதை கொண்டு தான் துரத்தினார். நாமும் அந்த போராட்டம் யுத்த களத்தில் இந்த ஆவியின் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். யுத்தத்தில் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறது என்பதை அங்கே எழுதியிருக்கிறது இல்லையா? ரட்சணை என்னும் தலைச்சீரா, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சத்தியம் என்னும் கச்சை, அதெல்லாம் எழுதியிருக்கிறது. சரி பாருங்கள். ஆகையால் எந்த சமயத்திலோ சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அங்கே என்ன சொல்லியிருக்குங்க? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு இருக்கணும், எப்பொழுதும் விண்ணப்பத்தோடு இருக்கணும், ஆவியினாலும் ஜெபம் பண்ண வேண்டும், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு இருக்கணும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆகையால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார். அதே போல் நாம் எப்பொழுதும் எதில் தரித்திருக்கணும்? ஜெபம் பண்ணுவதில் தரித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசத்தில் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஆகையால் எளிதில் சாத்தானை அவரால் வீழ்த்த முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபமே ஜெயம். ஜெப வாழ்க்கை வேணும். சிலர் உபவாசம் இருப்பாங்க, ஆனால் ஜெபம் இருக்காது. உபவாசமும் ஜெபமும் இணை பிரியாத ஒன்றாக இருக்கிறது. உபவாசம் இருந்தால் ஜெபம் இருக்கணும். ஆகையால் இயேசு உபவாசம் இருந்தார், ஜெபத்தில் இருந்தார். சாயங்காலமான பொழுது மலைக்கு சென்று அவர் ஜெபம் செய்தார். விடியற் காலத்திலே சென்று ஜெபம் செய்தார். எப்பொழுதும் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறவராக காணப்பட்டார். ஆகையால் சாத்தானை தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தை பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜெப வல்லமையினால் அதை வீழ்த்தி போட்டார். ஆகையால் சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணுங்க? ஜெப வாழ்க்கை வேணும். ஜெபமே ஜெயம். ஜெபந்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருமே தவிர எந்த நேரம்னு கிடையாது. அதிகாலை 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே, கிடையாது. எந்த நேரத்தில் நீங்கள் 12 மணிக்கு படுத்துட்டு 2 மணிக்கு முழிப்பு வந்துட்டுனா உடனே நீங்கள் போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாமளாம் இப்போ அப்படி தான். எத்தனை மணின்னு கிடையாது. 5 மணிக்கு அதிகாலை ஜெபம் அதெல்லாம் கிடையாது. 4 மணிக்கு எழுந்தால் 4 மணிக்கு, 3 மணிக்கு எழுந்தால் 3 மணிக்கு, முந்தா நாள் 3 மணிக்கு முடிச்சு கொண்டேன். உடனே ஜெபம். நேற்று 12க்கு படுத்துட்டு 4:30 கிளம்பிட்டேன். ஆமென். உடனே உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஜெபந்தான் நம்ம என்ன செய்யணும்? காரியங்களை மாற்றும். ஒரு நாள் அந்த ஜெபத்தின் மேன்மை குறித்து நான் ஒரு நாள் செய்தியை கொண்டு வருகிறேன். ஆகையால் இயேசு கிறிஸ்து அங்கே அதைத்தான் வேதம் சொல்லுது. சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சரி, இப்பொழுது கவனிங்க. வானம் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், இதிலிருந்து நாம் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ள போகிறோம். என்ன? அதை போட்டி அல்லது போராட்டம். போட்டி என்பது பல பரீட்சை. போட்டி என்பது என்னவாக இருக்கிறது? பல பரீட்சை. நாம் பல பரீட்சை செய்ய வேண்டும். முன்காலத்தில் சிகப்பு இந்தியர்கள் தீ மூட்டி கயிற்றின் ஒரு முனையில் இவ்வளவு ஆட்களையும் மறுமுனையில் இவ்வளவு ஆட்களையும் வைத்து
கயிறிழுப்பு போட்டி நடத்தி பல பரீட்சை செய்வார்கள். நம்முடைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டி நடக்கும்? ஸ்கூலில், நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது கயிறு இழுக்கும் போட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்குதான்னு தெரில. அங்கே ஒரு 10 பேர் அந்த கயிறு அங்கே இழுப்பாங்க, இங்கே ஒரு 10 பேர் என்ன செய்வாங்களாம் இந்த பக்கம் இழுப்பாங்க. அந்த 10 பேரையும் இழுத்து தள்ளணும், இல்லைன்னா இந்த 10 பேரையும் அவங்க இழுத்து தள்ளுவாங்க. கயிறு இழுக்கும் போட்டியில் யார் அதிகமாக இழுத்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த காலத்தில் உள்ள இந்தியர்கள் என்ன செய்வார்களாம்? சிகப்பு இந்தியர்கள் தீ மூட்டுவாங்களாம். அதாவது நடுவில் தீ தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் ஒரு 10 பேரோ 15 பேரோ கயிறை பிடிச்சிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேர் 15 பேர் கயிறை பிடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன வருது? பல பரீட்சை. இந்த பக்கம் உள்ளவன் இழுத்துட்டான்னா அவ்வளோ பேரும் தீக்குள்ளே வந்தாகணும், அந்த பக்கம் இழுத்தாம்னா அங்கே உள்ளவெல்லாம் தீக்குள்ளே வந்துடணும். நம்மளை மாரி தீயெல்லாம் மூட்டாமல் சும்மா கீழே விழுறதில்ல, தீயை மூட்டி பல பரீட்சை. அப்படின்னா அவன் என்ன செய்வான்? தீயில் விழுந்து விடக்கூடாது, நெருப்பில் விழுந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனம் வைத்து பயங்கரமான பயிற்சி எடுத்து அந்த போட்டியில் நிற்பான். ஆமென். பாருங்கள், செவ்விந்தியர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட காரியம் அது நம் நாட்டிலையும் காணப்படுகிறது. ஆனால் நம்ம தீயை மூட்டுறதில்லை, அவ்வளோதான். ஆமென். ஆகையால் இவ்வளவு ஆட்களையும் மறுமுனையில் இவ்வளவு ஆட்களையும் வைத்து கயிறிழுப்பு போட்டி நடத்தி பல பரீட்சை செய்வார்கள். ஜெயிக்கும் கோஷ்டி தோற்கும் கோஷ்டியை தீயின் வழியாக இழுக்கும். பார்த்தீங்களா? ஜெயிக்கிற கோஷ்டி என்ன செய்யும்? அந்த தோற்கக்கூடிய கோஷ்டி அப்படியே தீ வழியை இழுத்துருவாங்க. ஆமென். அநேக காரியங்கள் ஒன்று நாம் அறிகிறோம். இதெல்லாம் ஒரு பயிற்சி. இப்போ சாத்தானமோடு மோதணும்னா நம்ம என்ன பெறணுங்க? பயிற்சி பெறணும். பயிற்சி பெறாமல் நாம் மோத முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. ஆகையால் போட்டி என்பதை ஆதாரமாக கொண்டு ஒரு சில நிமிடங்கள் நாம் வேகமாக சபைக்கும் சாத்தானுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய போட்டியை குறித்து பேச விரும்புகிறேன். சாத்தானின் அந்த மிகுந்த பலம், சபையில் உள்ள தேவனுடைய மிகுந்த பலத்தை குறித்து நாம் பேச விரும்புகிறோம். பாருங்க, சாத்தானுடைய மிகுந்த பலம் என்னது? மணவாட்டி சபையினுடைய மிகுந்த ஒரு பலம். இந்த ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்கு? ஒரு போட்டி இருக்கு. இந்த பெரிய போட்டி அநேக ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அது பரலோகத்தில் தொடங்கினது. முதல்ல போட்டி எங்கே தொடங்கினது? லூசிபரும் லூசிபரை சார்ந்த அந்த தூதர்களுக்கும் அங்கே தேவனுடைய தூதர்களுக்கும் மிகாவேல் போன்றவர்களுக்கும் இடையில் என்ன நடந்ததுங்க? ஒரு போட்டி நடந்தது. ஆனால் நடந்தது என்ன? சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் தேவன் எங்கே தள்ளிட்டார்? பூமியில் தள்ளிட்டார், அகாதமான பாதாளத்தில் தள்ளிட்டார். இந்த பெரிய போட்டி அநேக ஆண்டுகள் அது பரலோகத்தில் தொடங்கினது. சாத்தான் பூமிக்கு உதைத்து தள்ளப்பட்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பூமிக்கு உதைத்து தள்ளப்பட்ட அந்த சாத்தான் இன்றைக்கு நம் மீது யுத்தத்தை செய்கிறான். நமக்கு அங்குதான் போராட்டம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு சாத்தான் பூமிக்கு உதைத்து தள்ளப்பட்டான். அப்பொழுது அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துருவானான். அன்று முதற்கொண்டு அவன் தனது எல்லா பலத்தையும் யுக்தியையும் கையாண்டு தேவனுடைய பிள்ளைகளை தீயின் வழியாக அல்லது தீக்குள் தள்ள பார்க்கிறான். சில ஆவிகள் இருக்கிறது பாருங்க, பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே, இவனை பிடிக்கிற ஆவி இவனை என்ன செய்கிறது? தீயிலும் தண்ணீரிலும் தள்ள பார்க்கிறான். பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆவிகள் தீக்குள்ளாக அல்லது மரணத்துக்குள்ளாக நம்மை தள்ள பார்க்கிறது. ஆமென். ஆகையால் யாருக்கு மிகவும் அதிக வல்லமை உள்ளதென்று நாம் அறிவோம்? அது தேவனே. ஆமென். தேவனுக்குத்தான் அதிக வல்லமை இருக்கிறது. அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள் இருக்குமானால் நாம் சாத்தானை எளிதில் ஜெயித்து விடலாம். யாரை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் சாத்தானுடன் போரிட தேவன் தமது ஜனங்களுக்கு சிறந்த ஒன்றை கொடுத்தார். அதுதான் வார்த்தை. ஆமென். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? சிறந்ததாக வார்த்தை. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டை அன்னைக்கு நம்ம கையில் இருக்கணும். சாத்தா எந்த வழியும் வரட்டும், அதிகாரிகள் மூலமாக வரட்டும், துன்மார்க்கன் மூலமாக வரட்டும், யார் மூலமாக வந்தாலும் சரி, பட்டயத்தை கையில் எடுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துட வேண்டியதான். அதுதான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சிறந்த ஒன்றை தான் அது வார்த்தையாக கொடுத்தார். வார்த்தையே தேவன்.
தேவனை காட்டிலும் பலசாலி யார்? எனவே வார்த்தை தேவனாய் இருப்பதால் அது நமது பலனாகி விடுகிறது. தேவன் தமது சபையில் பலனாக அமைந்திருந்து சாத்தான் மூட்டின தீயில் அவனையே இழுத்து தள்ளுகிறார். ஆமென். சாத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில என்ன இருக்கு? தீ மூட்டப்பட்டிருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. ஆனால் நாம் ஜெயித்து சாத்தானை என்ன செய்கிறோம்? தீயிலே தள்ளுகிறோம். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? சில பிள்ளைகளை தீயிலே தள்ள பார்க்கிறான், தண்ணீரிலே தள்ள பார்க்கிறான். ஆனால் தேவனுடைய வல்லமை நமக்கு வார்த்தை என்னும் பட்டயமாக இருக்கிறபடினால் நாம் அவனை இழுத்து நெருப்பிலே தள்ளிவிட வேண்டும். ஆமென். இந்த கயிறிழுப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று மார்க் 16ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ளார். ஜனங்கள் கூறும் ஒரு பழஞ்சொல் உண்டு. அந்த பழஞ்சொல் என்ன? அது மிகவும் பழையதல்ல. இக்காலத்தில் ஜனங்கள் பிசாசுகள் இருப்பதாக நம்புவதே கிடையாது. சில விஞ்ஞானிகளோ சில ஒரு விதமான மதத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் பிசாசுகளே கிடையாது என்று சொல்லுவார்கள். ஆனால் என் கருத்து என்னவெனில், செய்ய வேண்டிய காரியம் உங்கள் சத்துருவை அறிந்து கொண்டு அவனை சந்திக்கும் போது உண்டாகும் போட்டிக்காக நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏனெனில் அவனை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அவனுடைய பலம் எத்தகையது என்பதை அறிந்து கொண்டு அதன் பின்பு அவனை சந்திக்கும் போது நேரிட போகும் போட்டிக்காக பயிற்சி பெறுதல் அவசியம். ஆமென். ஏனெனில் ஒன்று மாத்திரமே நிச்சயம், நீங்கள் அவனை சந்திக்க போகிறீர்கள். எனவே போட்டிக்காக நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். அல்லேலூயா. பயிற்சி பெறாமல் ஏதாவது நடக்குமா? பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு என்ன வருகிறது? பரீட்சை வருகிறது. சரிதானா? பல பரீட்சை வருகிறது. அந்த பரீட்சைக்கு பாஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? இரவு பகலாக போராடி படித்தா தான் முடியும். படிக்காமல் இருந்தால் மதிப்பெண் வாங்க முடியாது, வெற்றியும் பெற முடியாது. சரிதானா? அப்போ எல்லாருக்குமே ஒரு பரீட்சை இருக்கிறது தானே. ஆமென். ஒரு வேலையில் சேரனாலும் அந்த பரீட்சை இருக்கிறது, அதில் ஜெயிக்கணும். இப்போ சகோதரர் உட்காந்துருக்கார் சாமல்ராஜ். இப்போ நீங்கள் உனக்கு என்னப்பா போலீஸ் வேலை, நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை பெறுவதற்கு அவர் எவ்வளோ பயிற்சி எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமென். மரம் ஏறணும், போஸ்ட்டில் ஏறணும், அப்புறம் நீளம் தாண்டணும், உயரம் தாண்டணும். நீங்களாம் தாண்ட முடியுமா? முடியவே முடியாது. அவ்வளோ பயிற்சி இருக்குங்க அந்த ஒவ்வொரு பயிற்சியிலையும். அப்புறம் உயரம் சரியாக இருக்கணும், அப்புறம் மார்பளவு சரியாக இருக்கணும், என்னெல்லாமோ பயிற்சி இருக்குது. அத்தனை பயிற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் அந்த பரீட்சைக்கு போவார்கள். அதிகாரிகள் அந்த பரீட்சை அந்த பரீட்சையை வைக்கும் பொழுது அதில் எல்லாம் வெற்றி அடையணும். அதேமாரி சரீரத்தில் ஏதாவது நோய் ஏதாவது இருக்கா, மெடிக்கல் செக்கப்பு, லாஸ்ட்டில் அந்த மெடிக்கல் செக்கப்பில் சில பேர் இழந்துருவாங்க. ஏதாவது காரியம். எத்தனை பயிற்சி நீங்கள் கேட்டு பாருங்கள், எவ்வளோ பயிற்சி எடுத்து இந்த காவல்துறைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அல்லேலூயா. அவ்வளவு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியில் அந்த பரீட்சையில் ஜெயிக்கணும். ஒரு சின்ன ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா போச்சு. அதிகாரிகள் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு பரீட்சையை வைத்துக்கொண்டு கடைசியில் ஃபிட்னஸ்னு எழுதிட்டாருன்னா ஓகே. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் தோல்வி அடைஞ்சு திரும்புகிறாங்க. ஆனால் அவர்கள் மீண்டும் ஒரு சகோதரன் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறன்னு ரொம்ப போட்டி போட்டாராம். நான் ஒரு செய்தியிலே அதில் படித்தேன். முதல் முறை தோல்வி, இரண்டாம் முறை தோல்வி, மூன்றாம் முறை தோல்வி, 6 முறை தோல்வி, 7வது முறை எழுதி பாஸ் பண்ணார். ஆமென். நாம் அப்படி இல்லை. ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறதுக்கு 7 முறை எழுதியிருக்கார் பரீட்சை. அப்போ எவ்வளவு பயிற்சி எடுத்துக்கொண்டு எப்படியாகிலும் பாஸ் ஆகணும். ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும். நமக்கு ஒரு இலக்கு இருந்தால் தான் நான் வெற்றி பெற்றுத்தான் ஆவேன் என்று ஒரு இலக்கும் ஒரு நோக்கமும் இருந்தால் 6 முறை தோல்வியை நம்ம கவனிக்க மாட்டாங்க. எப்படியாவது இந்த முறையாவது நான் ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன், இப்படி ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுவேன் 7வது முறை
அந்த பரீட்சை எழுதி அவர் பாஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு அப்பப்போ என்ன வருதுங்க? பரீட்சை பரீட்சை பரீட்சை. எதுக்காக தேவன் நமக்கு பரீட்சையில் பழக்க வைக்கிறார்? சாத்தானை தோற்கடிப்பதற்காக. இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் கற்றுத்தர பயிற்சியாளர் யார் நமக்கு? இயேசு கிறிஸ்து தான் பயிற்சியாளர். பயிற்சியாளர் எவ்வளவு திறமை பெற்றவராக இருக்க வேண்டும் தெரியுமா? பயிற்சியாளர் அவருக்கு கொடுத்த எல்லா பரீட்சையிலும் வெற்றி பெற்று சிறந்தவராக இருந்தால் தான் அவர் பயிற்சி அளிக்க முடியும். பளு தூக்குதல் போட்டி, கிரிக்கெட் போட்டி, இன்னும் ஒவ்வொரு விதமான அந்த விளையாட்டு போட்டிகளில் பயிற்சியாளர்கள் இருப்பார்கள். இந்த பயிற்சியாளர்கள் எல்லாருமே தேர்ச்சி பெற்றவர்களாக சிறந்தவர்களாக இருந்தால் தான் அந்த பயிற்சியை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆகையால் அதில் சிறந்தவர்களாக இருந்து பயிற்சி கொடுக்கிறார்கள் என்றால் அதே போன்றுதான் எல்லா பயிற்சியை கொடுப்பதற்கு சிறந்தவராக இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் வெற்றி பெற்றார். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளையும் கடல் நடுவே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் சாத்தானுடைய தலையை கல்வாரி சிலுவையின் மூலமாக நசுக்கி போட்டார். சாத்தான் மீது வெற்றி பெற்றார், பாவத்தின் மீது வெற்றி பெற்றார், உலகத்தின் மீது வெற்றி பெற்றார். எல்லாவற்றின் மீது வெற்றி பெற்ற ஒரு வீரனாக அவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய பயிற்சியாளர். வேதாகம கல்லூரிகள் அல்ல, இன்னைக்கு வேதாகம கல்லூரிகளில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அந்த பயிற்சி அல்ல பிரியமானவர்களே, அது அறிவு சார்ந்தது. ஆனால் உங்கள் அனுபவ ரீதியான ஒரு பயிற்சி நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து தான் அந்த பயிற்சியாளர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை பயிற்றுவிக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட வெற்றியை மூலமாக, அந்த பயிற்சியின் மூலமாக நாம் வெற்றி பெற்று சாத்தானை சந்திருக்க வேண்டும். ஆகையால் எல்லா போட்டிக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பயிற்சி பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குத்துச்சண்டை வீரன் போட்டிக்கு பயிற்சி பெறுவது போல் குத்துச்சண்டை போட்டியில் அவன் எதிரியை சந்திக்க போகிறான். ஒரு நல்ல குத்து சண்டை வீரன் அவனுடைய எதிரியை குறித்து நன்றாக ஆராய்கிறான். அவனுடைய குத்துக்களை குறித்தும், அவன் எங்கு நகர்ந்து சண்டை செய்கிறான் என்றும், அவன் முன்னால் குனிகின்றானா பின்னால் சாய்கின்றானா என்றும், அவன் வலது கை குத்து சண்டைக்காரனா இடது கை குத்து சண்டைக்காரனா என்றெல்லாம் ஆராய்ந்து அறிந்து கொள்கிறான். பிறகு அவன் உண்மையில் நல்ல குத்து சண்டைக்காரனாய் இருந்தால் அவனுடைய எதிரியைப் போலவே சண்டையிடும் குத்து சண்டை கூட்டாளி ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் சண்டையிட்டு அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்வான்? கிரிக்கெட் வரப்போகுது அப்படின்னா என்ன செய்வான்? இந்த கிரிக்கெட் டீமில் உள்ளவங்களே என்ன செய்வாங்க? பயிற்சி எடுப்பாங்க. அவர்கள் ஒரே டீமில் இருக்கிறவங்க அந்த பந்தை வீசுவதும் அடிக்கிறதும் எல்லாமே பயிற்சி பெற்று தான் அப்புறம் அந்த களத்தில் போய் நிற்பாங்க. சரிதானா இல்லையா? எல்லாவற்றுக்கும் பயிற்சி இருக்குங்க. இப்போ நமக்கு மட்டும் பயிற்சி இல்லைன்னா எப்படிங்க சாத்தானை ஜெயிக்க முடியும்? எந்த போட்டியாக இருந்தாலும், விளையாட்டு போட்டியாக இருந்தாலும், எந்த போட்டியாக இருந்தாலும் என்ன இருக்கிறது? ஒரு பயிற்சி இருக்கிறது. அது சிறு பிள்ளைகளில் இருந்து எல்கேஜியில் போனால் கூட அதுக்கும் பயிற்சி இருக்கிறது. ஸ்கூலில் சேர்க்கணுன்னா என்ன கொடுப்பாங்க? ஒரு சின்ன பரீட்சை வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணால் தான் ஸ்கூல்லே சேர்ப்பாங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் பயிற்சி என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு பரீட்சையாக இருக்கிறது. ஆமென். அதே போன்று தான் குத்துச்சண்டைக்காரனும் சரி, கிரிக்கெட்டு விளையாடுறவனும் சரி, எல்லாருமே என்ன செய்யணும்? பயிற்சி பெற்றாகணும். பாருங்கள், சில பேர் குத்துச்சண்டை வீரர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்களுடைய வீட்டு அறையில் என்ன செய்வாங்கன்னா ஒரு குண்டா ஒரு இதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஜிம்லலாம் இருக்கும். ஒரு பெரிய பந்து மாதிரி ஒன்று மேலேருந்து கட்டி தொங்க விட்டுட்டு இவர் கையில் க்ளவுஸ் போட்டு என்ன செய்வார்? அதை குத்தி அந்த கையெல்லாம் என்ன செய்யணும்? நல்லா உரமாகிறதுக்கு அதை குத்தி இது பழகி. ஆமேன். அது பேர் பழு தூக்குகிறவன் வீட்டிலேயே எல்லா எடைகளையும் வைத்து அவன் என்ன செய்வான்? தூக்கி பழகி அப்புறம் பயிற்சி பெற்று அப்புறம்தான் போட்டிக்கு போவான். அப்போ போட்டிக்கு போகிறதுக்கு முன்பாக எல்லா பயிற்சியையும் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நாம் என்ன கிறிஸ்தவனா ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படின்னா எப்படிங்க நம்ம வெற்றி பெற முடியும்? பயிற்சி பெற வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில் 1-2 பிசாசையாவது ஜெபம் பண்ணி துரத்தி பழக வேண்டும். நான் தான் திரும்ப சொல்வேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிசாசை துரத்துனீங்கன்னா நாங்கள் இன்னும் முட்டையாக தான் இருக்கிறோம்.
அல்லேலூயா. இப்போ நாம் இன்னும் பயிற்சி பெறலை. நானும் உங்களை போல தான் இருந்தேன். ஆனால் பயிற்சி பெற 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 அந்த சாத்தானோட யுத்தம் பண்ணி பழகி போச்சு. அல்லேலூயா. அந்த பயிற்சி இல்லாமல் ஏதோ சர்ச்சுக்கு போனோம், ஏதோ வந்தோம், ஏதோ காரியம், ஏதோ பிரசங்கத்தை கேட்டோம், அதுவல்ல. கடைசி நாளில் சாத்தான் நம்மளை என்ன செய்வான்? வீழ்த்தி விடுவான். காரணம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. பயிற்சி பெறுங்கள் பிரியமானவர்களே. பயிற்சி 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 பயிற்சி. ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டார், ஒரு டாக்டர். என்ன செய்யணும்? எம்பிபிஎஸ் டாக்டரை படித்தாச்சுங்க. படித்த பிறகு எங்கே விடணும்? மருத்துவமனையில் இவர் யாராக இருப்பார்? பயிற்சி டாக்டராக இருப்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருத்துவமனையில் அவர் யார்? இந்த பயிற்சி டாக்டர்கள். ஐக்கிரவுண்டு மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். அங்கே நிறைய டாக்டர்களோடு கூட ஒரு பெரிய டாக்டர், சீனியர் டாக்டர் போனார்னா ஒரு 10 பேர் பின்னால் போவாங்க. ஏன்? அவர்கள் அத்தனை பேர் யார்? பயிற்சி டாக்டர்கள். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே ஒரு அறை இருக்கும். அந்த அறையிலே அந்த ப்ரொஃபஸர் என்ன செய்வார்? எல்லாருக்கும் பாடம் நடத்துவார். அப்போ பயிற்சி டாக்டர், இவர்கள் பயிற்சி டாக்டராக இருக்கிற இவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சிறந்த ஒரு டாக்டராக அவர்கள் வருவார்கள். அல்லேலூயா. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நமக்கு பயிற்சி கொடுத்து கொடுத்து சாத்தானை எப்படி தோற்கடிக்கணும், சாத்தானை எப்படி விரட்டணும், வியாதி ஜெபம் பண்ணால் எப்படி சுகமாகணும், இதையெல்லாம் நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். நம்ம பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போனோம்னா என்ன பிரயோஜனம் பிரியமானவர்கள்? அல்லேலூயா. பொம்மை மாதிரி வந்தாச்சுன்னா ஆடவே ஆடாது. பொம்மை அப்படியே உட்காந்துட்டு போகிறதுனால என்ன பிரயோஜனம்? கடைசியில் நம்ம ஜெயிக்கணுமே. கடைசியில் ஜெயிக்கிறத விட்டோம். இப்பொழுது தினமும் நம்ம கூட தொந்தரவு செய்துக்கிட்டு இருக்கான அந்த சத்துருவை எப்படி ஜெயிக்கிறது? அல்லேலூயா. அந்த யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து யுத்த வீரனாக இருந்து ஜெயித்தது போல நாமும் இந்த ஆவிகளை ஜெயிக்க வேண்டுமானால் பயிற்சி பெற வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. சும்மா ஏதோ பொம்மை மாதிரி நம்ம வர்றதில்லைங்க. எங்கேயாவது ஆண்டவர் சொல்கிறார், வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துறதுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் அவர் கொடுக்குறார். பிசாசுகளை துரத்துறதுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணுமோ அதை கொடுக்குறார். எல்லா பயிற்சிகளையும் இயேசு நமக்கு தர்றார். அதை ஒழுங்காக நம்ம அவர் சமூகத்தில் இருந்து காத்து அதை பெற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்தணும். இப்படியே செயல்படுத்த ஒரு 10 பிசாசை துரத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? அல்லேலூயா. 10க்கு 20 பிசாசை துரத்தியாச்சுன்னா இன்னும் தைரியம் கூடிக்கிட்டே போகும். ஒரு அதிகாரிகளுக்கு முன்னாக போய் நிற்கும் போது முதல்ல என்ன செய்வோம்? கையில் காலெலாம் ஆட்டம் கொடுக்கும். நாள் போக 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 எத்தனை அதிகாரிகள் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். தைரியமாக பேச ஆரம்பிச்சிடும். ஆமேன். நம்ம என்ன அடுத்த பொருளை களவாண்டா சாப்பிட்டோம்? நான் கேட்டேன் கேள்வி, இது அரசு இடம், அரசு எங்களுக்காக தானேயா அப்படின்னு கேட்டேன். அரசு யாருக்கு? மக்களுக்கு நன்மை செய்கிறது தானங்க அரசு. அப்புறம் நீங்கள் இதை போய் பிடுங்கன்னு பார்க்குறீங்க அப்படின்ட்டேன். அல்லேலூயா. தைரியமாக பேசணும், பயப்படக்கூடாது. நாங்கள் தானே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம், எங்களுக்கு நன்மை செய்கிறது தானே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பிடுங்க போகிறேன்னா? ஆமேன். அல்லேலூயா. அப்படியே நான் பேசினேன். அரசு நன்மை செய்கிறதுனா நீங்களும் எங்களுக்கு நன்மை செய்கிறது தான் அதிகாரிகளே இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. நம்ம கேட்ட கேள்வியில் அவர் தடுமாறி இருப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஓ, நமக்கு எல்லா விதத்திலையும் பயிற்சி தருகின்ற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அதை கவனிக்க வேண்டும். அதனால் யாருக்குமே உலகத்தில் பயப்படாதீங்க. யாருக்கும் பயப்பட வேண்டியது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவரையிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, சில பேர் பயப்படுவாங்க. யாரோ ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனாங்களாம், நான் கேள்விப்பட்டேன் நேற்று. நம்ம சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் ஜெப கூட்டத்துக்கு போகும்போது ஒரு சகோதரர் சொல்கிறாங்க, இப்போ இந்த இடம் மோசமான இடம், திடீர்னு எவனா சண்டைக்கு வந்துட்டாங்கண்ணா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், அவர் சொல்லலாம் நம்ம ஓடுறதுக்கு இடம் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாராம். இது எங்கே நடந்தது? நம்ம சபை விசுவாசியில் ஜெப கூட்டம், வீட்டில் ஜெப கூட்டம் நடத்தும் போது இந்த சம்பாஷணை நடந்து என் காதுக்கு வந்துருச்சு. நீங்கள் எங்கே பேசினாலும் சரி, மூலம் முடுக்கில் பேசினாலும் சரி, என் காதுக்கு வரும். ஒருத்தர் ஏன்ட்ட சொல்லட்டாலும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஊழியக்காரனை மறைச்சி போய் புறங்கோ சொன்னீங்க, கர்த்தர் சொல்லுவார் இந்த விசுவாசி கொஞ்சம் தட்டி வை அப்படின்ட்டுருவார். அல்லேலூயா.
மாற்ற முடியாது. ஆமென். கடைசியில் பாருங்கள் இப்படியா அவங்க பயமுறுத்துறாரு. ஒருத்தர் ஓடுறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்காங்க. வண்டி கிண்டியெல்லாம் கொண்டு வராங்க, பைக்கு எதுவும் கொண்டு வராங்க. நம்ம திடீர்னு ஓட வண்டி இருக்கோம் அப்படிங்கிறான் ஒருத்தர். யார் எவருன்னு சொல்ல மாட்டேன். இது நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள் சம்பந்தமானது. அல்லேலூயா. அது தனியாக வந்து கேளுங்க, பார்த்துக்கிடும். பாருங்கள் அது என்ன சொல்லிருக்கு. அப்பொழுது அவன் போட்டிக்கு எங்கே போச்சு. அப்பொழுது அவன் போட்டிக்கு செல்லும் போது எதிரியின் உபாயங்கள் அனைத்தையும் அறிந்திருப்பான். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு. இயேசு சொல்றாரு பாருங்க, ஒரு எதிராளியை வீழ்த்துறதுக்கு முன்னால எதிராளியுடைய பலம் என்னதான் அதை அறியணுமா. எதிராளியினுடைய பலம் எப்படி இருக்கிறது, அவன் எப்படி தாக்குவான். அதுங்களை திருப்பி சொல்றாரு. அப்போ வலது கையினால தாக்குவானா இல்லை இடது கையினால தாக்குவானா. இந்த யுக்தியை எல்லாமே என்ன செய்து வச்சிருக்கணும், நாம் அறிந்து வைக்கணும். அறிந்து வச்சு தான் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய எப்படி பலவானை வீழ்த்த முடியும்னு இயேசுவே சொல்றாரு. அப்போ பலவானாக இருக்கிற எதிராளியினுடைய தந்திரங்களை எல்லாம் நாம் என்ன செய்திருக்க வேண்டும், முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஆமென். பின்பு அவனை எப்படி தாக்கலாம், எப்படி தாக்கினால் ஜெயிக்க முடியும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பயிற்சி எல்லாருக்கும் தேவை. அப்படி கிறிஸ்தவர்கள் செய்வது நல்லதென்று எண்ணுகிறேன். அது உண்மை. நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமானால் அந்த பொன்னான விதியாகிய யோவான் 3:16 தொடங்குங்கள். யோவான் 3:16 என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் தம்மை முழுவதுமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அந்த அன்பினால தான் உலகத்திலே இருக்கிற பெரிய ஆயுதம் என்னதுங்க, அன்பு. அந்த தேவ அன்பில் துவங்குங்கள். அதுதான் தீர்க்க சொல்றார். ஆமென். சரி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அல்லது தோல்வி அடையாமல், ஆமென், வெற்றியை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அங்கதான் ஆரம்பிக்கணும் நம்ம. சரி, கவுடிங்க. ஆகையால் அது உங்களை குத்துச்சண்டையிடும் இடத்திற்கு கொண்டு செல்லும். பிறகு எதிரியை தரையில் வீழ்த்தக்கூடிய குத்துக்களை பழகுங்கள். ஏனெனில் நீங்கள் அவைகளை உபயோகிக்க வேண்டியிருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் எதிரியை குத்துவதற்கு நீங்கள் பழக வேண்டும். தேவன் எப்பொழுதுமே தமது வார்த்தையை உபயோகிக்கிறார். தமது சத்துருவை தோற்கடிக்க தேவன் தமது வார்த்தையை உபயோகிக்கிறார். சரிதானா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் எதை பயன்படுத்தினார்? தேவ வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும். சத்துருவை தோற்கடிக்க அதை காட்டில் சிறந்த ஒன்றை அவரால் தமது ஜனங்களுக்கு கொடுத்திருக்க முடியுமானால் அவர் கொடுத்திருப்பார். ஆனால் தேவன் ஒரு தீர்மானம் செய்வாரானால் அதுவே மிக சிறந்த தீர்மானம். அவர் தமது தீர்மானத்தை மாற்றவே அவசியம் இராது என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. சத்துருவை எதிர்த்து போரிட தேவன் தமது ஜனங்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் முதலாக கொடுக்க வேண்டும் என்று எடுத்த தீர்மானம் வார்த்தையே. வார்த்தையை தான் அரணாக கொண்டிருந்தார். சத்துருவும் நாம் வார்த்தையின் அடிப்படையில் கொண்டுள்ள யுக்தியை ஆராய்ந்து பார்ப்பான். சத்துருவும் லேசில் நம்ம வீழ்த்துக்கு அவன் என்ன செய்வான்? எல்லா விதமான தந்திரங்களையும் அவன் செய்வான். எப்படி ஒழுங்காக சர்ச்சுக்கு போவானா, ஒழுங்காக உபவாசம் இருப்பானா, இவன் காலையில் ஜெபம் பண்ணுவானா, எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுவான், பைபிள் வாசிப்பானா, செய்தி வாசிப்பானா, ஜீவியத்தில் எப்படி இருக்கான், பொய் சொல்லுவானா, ஏமாற்றுவானா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கையை என்ன செய்வான்? ஆராய்ந்து பார்ப்பான். பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஏமாத்திடலாம், பாஸ்டரையும் ஏமாத்திடலாம், ஆனால் சாத்தானை ஏமாற்ற முடியாது. நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அவன் துல்லியமாக வச்சுருப்பான். ஆமென். நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அறிந்து வச்சுருப்பான். பாருங்கள், அப்போஸ்தலர்களை பார்த்து ஜனங்களெல்லாம் மோசமாக பேசினாங்க. இயேசுவை பார்த்து மோசமாக பேசினாங்க. இவன் வேசித்தனத்தால் பிறந்தவன் என்று. ஆனால் பிசாசுகள் என்ன சொன்னான? இவர் தேவனுடைய பரிசுத்தர், இவர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சாட்சி கொடுத்தன. ஆனால் உலகம் என்ன சொல்றது? ஆசாரியர்கள் என்ன சொன்னார்கள்?
வேசித்தனத்தினால் பிறந்தவன் உண்டு. ஆனால் சாத்தானுக்கு நல்லா தெரியும் இயேசு யாருன்னு தெரியும். ஏன் இயேசு மட்டும் இல்லை, நம் ஒவ்வொருவரும் யாருன்னு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறான். யுத்தம் பண்ணுறதுக்கு ஆயத்தமும் இல்லாமல் பயிற்சியும் இல்லாமல் பட்டயத்தை கொண்டு கையில் கொடுத்தா என்ன ஆகும் இல்லைங்க? முதல்ல வாழை பிடிக்க தெரியும்லாங்க, மம்புட்டி பிடிக்க தெரிஞ்சாதானங்க தோண்ட முடியும். மண்வெட்டியே பிடிக்க தெரியலன்னா ஒருத்தன் கையில் ஒரு கடப்பாரை கொடுத்து இதை குத்து அப்படின்னா அவன் கடப்பாறையை பிடிக்கிற முறையை முதல்ல பார்க்கணும். எப்படி அந்த கடப்பாறையை பிடிக்கிறான்னு பார்க்கணும். அவன் பிடிக்கிற பிடியிலேயே இவன் சரியான ஆளுதான்பா அப்படின்னு சொல்லிட்டு மண்வெட்டியை கையில் கொடுத்து என்ன அப்படின்னு கொடுத்து முதல்ல கொஞ்சம் வெட்ட வேண்டாரி மண்வெட்டியை கையில் கொடுத்தா அவன் எப்படி பிடிக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே தெரியும். இவன் நல்ல ஒரு மண்ணை தோண்டக்கூடியவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. புரியுதா இல்லையா? அதுமாதிரி பட்டயத்தை எடுத்து வாழை எடுத்து கையில் கொடுத்தாச்சுன்னா எப்படி இருக்கும்? வாழை எப்படி பிடிக்கணும்? பயிற்சி பெறாமல் பிடிக்க முடியுமா? அல்லேலூயா. இப்போ எல்லாவற்றுக்கும் அந்த பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது அல்லவா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் சத்துருவு நாம் வார்த்தையின் அடிப்படையில் கொண்டுள்ள யுக்தியை ஆராய்ந்து பார்ப்பான். அவன் நம்ம ஆராய்ந்து பார்க்குறான். சாத்தான் அது அனைத்தையும் பரிபூர்ணமாக ஆராய்ந்து படித்து விட்டு முடிவில் ஏவாளியிடம் தனது மிக சிறந்த யுக்தியை கையாண்டார். பார்த்தீங்களா எங்கே போயிட்டான்? முதல்ல பார்த்தான் ஆதாம் எங்கே இருக்கிறாங்க, ஏவாள் எங்கே இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா, எங்கேயாவது பிரிஞ்சு இருக்காங்களா, அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான் பாருங்க அவன். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எந்த நேரத்தில் அவங்க ஒன்றா இல்லையோ அப்போ தான் அவன் அங்கே வருவான். ஏவாள் தனிமையாக இருக்கும்போது தான் பிசாசு அங்கே வருகிறான். அந்த யுக்தி என்ன, அவளை எப்படி ஏமாற்றலாங்கிற தந்திரத்தெல்லாம் அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. யாரை எப்படி ஏமாற்றலாம் என்று யாருக்கு தெரியும்? நன்றாக பிசாசுக்கு நன்றாக தெரியும். நம்ம எளிதில் ஏமாற்ற வருவான். ஆனால் நாம் அதை விட்டு கொடுக்காதபடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பெற்றுக்கொண்டவளாக இருக்க வேண்டும். ஆகையால் அதுதான் வார்த்தையை அறிவை கொண்டு யோசிப்பதாகும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை யோசித்து பார்க்கக்கூடாது, அதை அப்படியே விசுவாசியுங்கள். ஆமென். இயேசு மரித்தோரை எழுப்புகிறாரோ? ஆமென். அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அது எப்படி மரித்தோர் எழும்ப முடியும்? 4 நாளாக கல்லறையில் இருந்தானே, எப்படி அவங்க உயிரோடு வர முடியும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாம் தோற்று போய்விடும். ஆமென். தேவன் எத்தனை நாள் வேண்டுமானால் ஆகலாம், அவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆகையால் அதற்கு நாம் எந்த விளக்கமும் தரக்கூடாது. வேத வசனத்துக்கு என்ன செய்யக்கூடாது? விளக்கமே கொடுக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே விசுவாசிங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், அப்படியே விசுவாசியுங்கள். ஆமென். தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அது அளிக்கப்பட்டுள்ளது. அதுவே நமது பலன். வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியான நிலத்தில் விழுந்த விதை அதன் இனத்தை முளைப்பிக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். நாம் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். ஏவாளோ அறிவை உபயோகித்து யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் சாத்தானின் வார்த்தையை எடுத்து உரைத்தாள். நீ புசிக்கக்கூடாது, நீ புசிக்க நாளிலே சாகவே சாவாய் என்று கர்த்தர் கூறினார் என்பதாக அது ஆரம்பித்தது. சாத்தான் அவளுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவன் நிச்சயமாக அது உண்மைதான், நீங்கள் புசிக்க நாளிலே சாகவே சாவீர்கள், அது எனக்கும் தெரியும். ஆமென். அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். அடுத்து என்ன செய்கிறான்? அதெல்லாம் உண்மைதான், ஆனால் பார், உனக்கு புது வெளிச்சம் தேவையா உள்ளது. ஒரு புது ரெவலேஷன் வேணும், ஒரு புது என்ன வேணும்? வெளிப்பாடு வேணும். அந்த எல்லாரும் சொல்கிறாங்க தீர்க்கதரிசி செய்தி எடுத்து சிலவங்க புஸ்தகத்தை வாசிக்காங்க, சிலவர் டிவியில் போட்டு அதை வாசித்துட்டு போகிறாங்க. இது என்ன பிரசங்கம் அப்படின்னு ஒரு சிலர் என்ன கேள்வி பண்ணுறாங்க. உனக்கு புது புது வெளிப்பாடு வரும், எனக்கு வெளிப்பாடு கிடையாது. ஏன்னா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓத போகிறோ தேவ ரகசியம் நிறைவேறும், அந்த ரகசியத்தை ஜனங்களுக்கு விளக்கி கொடுக்கறதா என்னுடைய வேலை. எங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பிள்ளைகள் எல்லாம், ஆசிரியர் எதை எடுத்து பேசுவார்? எதை எடுத்து பேசுவார்? அந்த பாட நூலில் என்ன இருக்கிறதோ அதைத்தானே அவர் போதிக்க முடியும். பாட நூலை இல்லாமல் அவர் ஏதாவது சொந்த கற்பனையை போதிக்க முடியுமா? முடியாது இல்லையா? பாட நூலில் என்ன இருக்கிறதோ அதை விளக்கி மாணவர்களுக்கு கொடுக்கணும். அதைத்தானே நாங்களும் செய்ய முடியும். எங்களுக்கு எந்த வெளிப்பாடு வந்தோன்னா அவன் தேவனை விட்டு தூரமாக போயிடுவான். வெளிப்பாடு வேண்டாம், நாங்கள் அப்படித்தான் செய்வோம், உனக்கு இஷ்டம் இருந்தால் கேளு, கேட்கலன்னா விட்டுட்டு போ. ஆமென்.
கட்டாயம் கிடையாது. ஆக புது வெளிச்சம் தேவையா உள்ளதான். பாருங்க, அவன் வெளிப்பாடு உனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு தெரியுமா? அவன் அந்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? தேவன் கூறியிலிருந்து சிறிதளவு வித்தியாசமான ஒன்று அது. அப்படி செய்வாயானால் நீ சிறிது புத்திசாலியாகி விடுவாய். ஆமென். உன் கண்கள் திறக்கப்படும் என்றார். அவள் நாங்கள் சாவோம் என்று தேவன் கூறினாரே என்றாள். அவன் நிச்சயமாக நீங்கள் சாவீர்கள் என்பது எனக்கு தெரியும், அதுவரைக்கும் நீங்கள் வருகின்றீர்கள். அவன் நிச்சயமாக நீங்கள் சாகவே சாவதில்லை என்றான். நீங்கள் சாவீர்கள் என்று கர்த்தர் கூறினார். அத்துடன் அது முடிபெற்று விட்டது. அது கயிறிழுப்பு போட்டியில் மானிட வர்க்கம் முழுவதுமே மரணத்தில் இழுத்து தள்ளியது. பார்த்தீங்களா? அந்த கயிறிழுக்கும் போட்டியில் மானிட வர்க்கம் முழுவதையும் மரணத்தில் தள்ளினது யாரு? சாத்தான் தள்ளிட்டான் இல்லையா? ஆமென். பாருங்கள், ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக யோசனைக்கு செவி கொடுத்தாள். அவள் அவ்வாறு செய்தது பெருத்த அவமானம். ஆனால் அது முற்காலத்தில் நடந்துவிட்டது. ஆனால் நாம் இப்பொழுதும் அரணிடப்பட்டிருக்கும் முறிந்து போன அந்த சங்கிலி தொடர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மீண்டும் சரிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆமென். அது நமக்கு தெரியும். தேவன் நமக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை அருளியுள்ளார். அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தாலே அது போதுமானது. இன்றைக்கு அநேகர் பிசாசு என்று ஒன்று கிடையாது என்கின்றனர். அது ஏதோ ஒரு எண்ணம். அது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. ஆமென். அதெல்லாம் ஒரு எண்ணம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பேய் என்றது இல்லை என்றே சொல்லுவார்கள். அது ஏதோ ஒரு எண்ணம் என்று அவர்கள் நம்புகின்றனர். பரிசுத்தாவி என்பது ஒரு நல்ல எண்ணம் என்றும், பிசாசு என்பது ஒரு கெட்ட எண்ணம் என்றும் அவர்கள் நம்பும் மக்கள் உள்ளனர். பார்த்தீங்களா? பரிசுத்தாவி என்பது என்னதான்? நல்ல எண்ணம். ஒரு மனுஷனுக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னா அதுதாங்க பரிசுத்தாவி. ஒரு மனுஷனுக்கு கெட்ட எண்ணம் இருக்குன்னா அதுதாங்க பிசாசு. இப்படி தான் அநேகர் நினைக்கிறாங்க. நல்ல எண்ணம் இருந்தால் பரிசுத்தாவியும், கெட்ட எண்ணம் இருந்தால் பிசாசு என்று சொல்வார்கள். அப்படி இல்லை. பிசாசு என்பது என்னவா இருக்கிறது? ஒரு ஆவியாக இருக்கிறது. அவன் சகல வல்லமை படைத்த ஒருவனாக இருக்கிறான். தேவன் என்பவரும் ஆவியாக இருக்கிறார். ஆனால் சாத்தானை விட பன்மடங்கு அதிகமான பலத்தை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் காண வேண்டும். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களானால் வேதாகமம் பரிசுத்த ஆவியை குறித்து உரைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியாக அவர் வரும் பொழுது என்கின்றது. அவர் என்று தனிப்பட்ட பிரதி பெயர். பாருங்கள், அவர் ஒரு ஆள், ஒரு பிசாசும் ஒரு ஆள். பிசாசுகள் ஆட்கள். ஆம், அவை பிசாசுகள். அவை அநேக வழிகளில் வருகின்றன. ஆனால் ஜனங்களோ அது பழமை நாகரிகம் உள்ள கருத்து என்று நினைக்கின்றார். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை பாளையங்கோட்டை ரயில்வே ஃபீடர் ரோட்டில் ஒரு வீட்டில் திடீர்னு தீப்பிடிச்சி எரியும். தொட்டில் குழந்தை படுத்திருந்தா தொட்டில் தீப்பிடிச்சி எரியும். ஓடி போய் எடுப்பாங்க. வீட்டில் சமையல் பண்ணி வச்சுருந்தா அந்த பாத்திரம் பறந்து வந்து அங்கே மோதி, சோறில் மோதி எல்லா குழம்பும் கொட்டிப்போம். எத்தனையோ ஊழியக்காரங்க போனாங்க, ஆனால் அது விடுதலையே கிடைக்கல. அது பிற்பாடு கடைசியில் என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், சார் இப்படி ஒரு காரியம் நடக்க பாளையங்கோட்டையில், எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை, நீங்கள் போகிறீங்களான்னாரு. ஒன்று சொன்னேன், அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். நானாக போனேன், என்ன ஜெபம் பண்ணக்கெல்லாம் கூப்பிடல. அந்த அட்ரஸை சொல்லுங்கன்னு சொன்னேன். பாளையங்கோட்டை ரயில்வே வீட்டிலேருந்து இத்தனை வீடு ஒரு மொசைக்கு இருக்கும், முத்தமிழ் விசக்காய்க்கு ஏற்ற வீடுன்னு சொன்னாங்க. அப்படியா, சரி. நானும் என் மனைவியும் பைக்கில் போனோம். அந்த வீட்டுக்காரர் வாசலில் இருந்தார், ஓடி வந்தார். யாரை தேடுறீங்க? இங்கே ஒரு வீட்டில் தீப்பிடிச்சி எரியுமாமாண்ணே. ஐயா எங்கள் வீடு தான் ஐயா, வாங்கய்யா. எல்லோரும் வந்து ஜெபம் பண்ணாங்க. இப்போ யாருமே வர மாட்டேங்காங்க. எங்களுக்கு சபைக்கு வரி வாங்க கூட வர மாட்டேங்காங்க ஐயா. ஆமென். சபைக்கு வரி வாங்குறவங்க ஓட்டாங்க, ஒருத்தர் இல்லை. அந்த சூழ்நிலையில் நாங்கள் போனோம். வீட்டில் பார்த்தா அங்கங்கே கறி, அங்கங்கே தீ பிடிச்சிருக்கு, கிளாக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், கண்ணாடி மட்டும் உடஞ்சி விழுந்துடும். பயங்கர போராட்டத்துக்கு மத்தியில் நம்ம சபையார், அந்த பழைய விசுவாசிகள் அநேகமாக மரகத சகோதரி இருக்கிறாங்கன்னு நினைக்கேன். இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தெரியல. அந்த நேரத்தில் நாங்கள் போய் ஜெபித்தோம். 7 நாள் உபவாசம். 7 நாளா? நாங்கள் 7 நாள், நீங்கள் சில பேர் 3 நாள், சில பேர் 1 நாள். சபையில் அன்றைக்கி என்ன இருந்தது தெரியுமா? ஒரு மணி இருந்தது. இன்னைக்கு நம்ம சபை மாதிரியே இல்லை. மைக்கில் சொல்லக்கூடாது. நம்ம சபையை பார்த்தா ஆவிக்குரிய சபையா எனக்கு தெரியல. ஏன்னா நான் 30 வருஷமாக ஊழியம் செய்துட்டு வரேன். விசுவாசிகள் கோடு போட்ட தாண்ட மாட்டாங்க. விசுவாசிகள்
நான் கோடு போட்டால் கூட தாண்ட மாட்டாங்க. முழங்கால் போடுனா போடுவாங்க, எழுந்துருனா எழுந்திருப்பாங்க. ஆமென். அதனால தான் சபையில் ஒருமனை இருந்து அப்படிப்பட்ட பிசாசை எவ்வளவோ ஊழியக்காரங்க போய் சபையில் ஒருமனமாக இருந்து ஜெபிச்சோம். கர்த்தர் அந்த பிசாசை கடிந்து அப்புறப்படுத்தி போட்டார். நீ போய் கேட்டு பாருங்க. நான் இன்னைக்கு வேணா விலாசம் தரேன், அட்ரஸ் தரேன், போய் கேட்டு பாருங்க. எத்தனை ஊழியக்காரங்க வந்தாங்கன்னு கேட்டு பாருங்க. நாம இல்லை, உலகத்தில் இருக்கிறவனிலும் நீங்கள் பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகும் எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்றாரு. ஏன்னா சபையில் அன்னைக்கு என்ன இருந்தது? ஒருமனை இருந்தது. ஊழியக்காரன் சொன்னா அதை மீறவே மாட்டாங்க, அப்படியே விசுவாசிப்பாங்க விசுவாசிகள். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை இருந்தது, முழங்கால் போட்டோ எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜெப வாழ்க்கையும் அதுவும் இருந்து ஒற்றுமையாக இருந்ததுனால அந்த சாத்தானை ஓட வரட்ட முடிஞ்சது. ஆமென். அன்றைக்கு அந்த வீட்டுக்கு வந்தவங்க ஒரு சிலர் இங்கே இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பெரிய சாட்சி. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அந்த சாட்சியை பல இடத்துல சொல்லி பல பேர் ஜெபம் பண்ணக்கு வந்தாங்க. கவனிங்க. அப்போ என்ன அப்படின்னா, கொஞ்சம் கீழே ஆகையால் ஆனால் ஜனங்களும் அது அநேக வழிகளில் பிசாசுகள் வரும். எந்த வழியில் வந்தாலும் நாம் துரத்தணும்னா பயிற்சி பெறணும். அடுத்த பாருங்க சீக்கிரமா. சில வாரங்களுக்கு முன்பு ஒருவர் என்னிடம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார். அவர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் ஜனங்களிடம் ஒன்றை கூறி ஜனங்களுடைய மனதில் அந்த எண்ணத்தை நுழைத்து விடுகிறீர்கள். அது எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றமே என்றார். இதோ விதமான ஒன்றை ஒரு முறை நான் இந்தியாவில் சந்தித்தேன். பாருங்க, இந்தியா இடம்பெறுகிறது. தீர்க்கதரிசி இந்தியாவுக்கு எந்த வருஷம் வந்தார்? 1954ஆம் ஆண்டு மும்பை பட்டணத்திலே ஆசாத் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மைதானத்துக்கு வந்தார். அந்த மைதானத்தில் வந்து மீட்டிங் நடத்தினார். இந்தியாவில் ஒரு காரியத்தை சந்தி, அங்கு பரிசுத்த மனுஷர்கள் குழுமி இருந்தனர். நான் இதுவரை பேசினது அதுவே மிக திரளான கூட்டத்தை கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் கூடியிருந்தார்கள். ஆமென். நான் பாருங்க, மிக திரளான கூட்டத்தை கொண்டிருந்தது. ஒரே கூட்டத்தில் 5 லட்சம். பாருங்கள், மன்னிக்கும், தீர்க்கதரிசி 5 லட்சம்னு சொல்றார். எத்தனை லட்சம் பேரா? சுமார் 5 லட்சம் பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பை பகுத்தறிதலின் மூலம் ஆவியில் உணர்ந்தேன். பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்தின் மத்தியிலிருந்து ஜனங்களை பெயர் சொல்லி அழைத்து வெவ்வேறு காரியங்களை கூறினதை அவர்கள் கண்டனர். அவருடைய சிந்தையை நான் பகுத்தறிந்தேன். அங்கிருந்த ராஜாக்கள் பரிசுத்த மனிதர்களின் சிந்தையை அவர் மனோதத்துவத்தினால் மனதில் உள்ளதை அறிந்து கூறுகின்றார் என்று ஏளனம் செய்தார்கள். சிறிது நேரம் கழித்து 5 அல்லது 6 பேர்கள் ஜெப வரிசையில் கடந்து சென்றவுடனே ஒரு குருடன் வந்தான். அவன் முழுவதும் குருடாயிருந்தான். அவனுடைய கண்கள் என் சட்டையை போல வெள்ளையாக இருந்தன. நான் இங்கு ஒரு குருடன் இருக்கிறான், அவன் குருடன் என்று யாருமே காணலாம், என்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியுமானால் நான் செய்வேன். அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே வழி ஒரு வரத்தின் மூலம் அவன் செய்த ஏதாவது ஒன்றை கூறுவதாகும். அவன் செய்த ஒன்றை தேவன் அறிவாரானால் அவர் அவனுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதையும் நிச்சயம் அறிவார் என்னும் எண்ணத்தை அவனுக்கு தரும். அவனை காணும்போது அவன் சூரியனை வழிபடுபவன் என்று அறிகிறேன். அவன் 20 ஆண்டுகளாக குருடாயிருக்கிறான் என்றேன். நான் கூறினதை மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்த உடனே அது சரியென்று ஜனங்கள் அறிந்தனர். பார்த்தீங்களா? ஏன்னா அந்த மனிதன் சூரிய வழிபாடு செய்கிறவன். சூரியனை பார்த்து பார்த்து வழிபாடு செய்கிறதுனால அந்த கண் ரெண்டுமே குருடாகி போச்சு. சுமார் 20 ஆண்டுகளாக கண் தெரியாத ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த வரத்தின் மூலமாக அவன் சூரிய வழிபடுகிறவனாக இருந்தாலும் 2 கண்ணும் என்ன செஞ்சு அவனுக்கு போய்விட்டது. நான் அவன் கல்யாணமானவன், அவனுடைய மனைவி குள்ளமானவள், அவனுக்கு 2 மகன்கள் இருக்கின்றனர், ஒருவனுக்கு 7 வயது மற்றவனுக்கு 9 வயது என்றேன். அது முற்றிலும் சரியாக இருந்தது. அவர்களுடைய பெயர்களெல்லாம் அழைக்கப்பட்டன. ஆமென். சரி, பிறகு கூட்டத்தின் மத்தியில் இருந்து இந்த எதிர்ப்பு வந்தது. இது மனோ தத்துவத்தினால் விளைந்த ஒன்று.
அதன் மூலம் மனதில் உள்ளதை அறிந்து கூறுதல் என்பது போன்றவைகளை கூட்டத்திலிருந்து பல மதத்தவர்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆமென். பல பேர் சொன்னாங்க, இது மனதத்துவத்தினால கண்டறியப்பட்ட காரியம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான், கர்த்தாவே நீர் மாத்திரம் எனக்கு உதவி செய்வீரானால். ஆமென். நமக்கு யார் உதவி செய்யணும்? இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறது அவர் தான் இருக்க முடியும். ஆமென். பாருங்கள், இந்த ஜனங்கள், கர்த்தாவே நீர் உமது உதவி எனக்கு தேவை, கர்த்தாவே உமது உதவி எனக்கு தேவை. இந்த ஜனங்கள் இது மனோதத்துவத்தினால் விளைந்தது என்று சொல்லுகின்றனர். கர்த்தாவே அது அப்படி அல்லவென்று உமக்கு தெரியும் என்றேன். பிதாவானவர் தமக்கு ஒன்றை காண்பித்தால் ஒழிய இயேசு தாமாக ஒன்றையும் செய்ததில்லை என்றும் வேத வாக்கியத்தை அவர்களுக்கு எடுத்து கூறினர். பிறகு திரும்பி அந்த மனிதனை நான் மறுபடியும் நோக்கின போது என் கண்கள் போன்று நல்ல கண்களை அவன் பெற்றிருப்பதை தரிசனத்தில் கண்டேன். பாருங்கள், தரிசனத்தில் பார்க்குறாரு. அந்த மனிதனுக்கு வெள்ளையாக இருக்குது, கண்ணு ஃபுல்லாக கண் படலம் ஆகி அந்த சூரியனுடைய ஒளியினால், ஒளி கதிர்களினால கண்கள் ரெண்டுமே இருளடைஞ்சு போச்சு. ஆனால் தரிசனத்தில் பார்க்குறாரு தீர்க்கதரிசி, அவனுடைய 2 கண்ணும் பிரகாசமாக இருக்கு. அதை பார்த்த உடனே இதுதான் சமயம் என்று எண்ணினேன். நான், இவன் சூரியனை வழிபடுபவன், அதனால் அவன் குருடாகி விட்டான் என்றேன். நான் தொடர்ந்து, இங்கு முகமதிய மத குருக்களும் ஷியாக்கள், ஜைனர்கள், புத்த மதத்தினர் போன்ற வெவ்வேறு மத குருக்களும் உள்ளனர். அவன் சிருஷ்டிகருக்கு பதிலாக சிருஷ்டியை தொழுதான் என்று நீங்கள் கூறலாம். நானும் அதை விசுவாசிக்கிறேன். இன்று இரவு நாம் அனைவரும் ஒன்றாக இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஜைன கோயிலில் எனக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. என்னை பேட்டி காண அங்கு 17 மதத்தினர் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள். பார்த்தீங்களா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக 17 விதமான மத தலைவர்கள் அங்கு இருந்தார்களாம். ஆமென். உங்களில் அநேகர் அங்கு இருந்தனர். கிறிஸ்து தவறாக இருந்து இந்த மனிதன் சரியாக இருக்க விரும்பினால் நிச்சயமாக இவ்வுலகத்தை படைத்த சிருஷ்டிகர் ஒருவர் மாத்திரமே அவனுக்கு பார்வை அளிக்க முடியும். அது நியாயமானது. இங்கு யாராகிலும் முகமதிய மார்க்கம் முக்கியமான ஒரு மார்க்கம், உலகம் முழுவதும் காணப்படுகின்ற ஒரு மார்க்கம். முகமதிய குரு ஒருவர் இங்கு வந்து அவனுக்கு பார்வை அளிப்பாரானால் நான் முகமதிய மதத்தை தழுவுவேன். அல்லேலூயா. அல்லது புத்த மத குரு ஒருவர் வந்து அவனுக்கு பார்வை அளித்தால் அவனை படைத்த தேவன் யாருடைய தேவனாவது சிருஷ்டிகராக இருக்க வேண்டும். ஏனெனில் சிருஷ்டிகர் இல்லாமல் சிருஷ்டிப்பு ஒன்று இருக்கவே முடியாது. அவனுக்கு பார்வை அளிக்க சிருஷ்டிகரால் மாத்திரமே முடியும். அவன் சூரியனை பார்த்து பார்த்து 20 ஆண்டுகாலமாக குருடாயிருக்கிறான். அப்படி செய்தால் அவன் பரலோகம் செல்வான் என்று எண்ணினான். அந்த மனிதன் அறியாமையினால் அப்படி செய்தான். புத்த மத குருக்களாகிய நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவன் கொண்டுள்ள கருத்தை மாற்றி விடுவீர்கள். அவன் தவறென்று நீங்கள் கூறுவீர்கள் என்றேன். அவர்கள் மரித்து போன முன்னோர்களை வழிபடுகின்றனர். நான் தொடர்ந்து, அவன் தவறென்று நீங்கள் கூறுவீர்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவன் கொண்டுள்ள கருத்தை மாற்றி விடுவீர்கள். முகமதியர்கள் என்ன செய்வார்கள்? அவன் கொண்டுள்ள கருத்தை மாற்றி விடுவார்கள். ஷியாக்கள், ஜைனர்கள் அனைவருமே அவன் கொண்டுள்ள கருத்தை மாற்றி விடுவார்கள் என்றேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எங்களுக்கும் இதே உள்ளது. மெதடிஸ்டுகள் பாப்டிஸ்டுகளை மெதடிஸ்டுகளாக மாற்ற முனைகிறார்கள். பெந்தகோஸ்தினர் மெதடிஸ்டுகளை பெந்தகோஸ்தினராக மாற்ற முயல்கின்றனர். அது கருத்து மாற்றம் மாத்திரமே. பார்த்தீங்களா, என்ன இருக்குது? அது மனமாற்றம் கிடையாதுங்க, கருத்து மாற்றம். கத்தோலிகர்களை ப்ராட்டஸ்டண்ட்டில் சேர்க்கறது, ப்ராட்டஸ்டண்ட்டுகளை பெந்தகோஸ்தில் சேர்க்கறது, இதுதான் நடக்கு. இது மனமாற்றம் கிடையாது. அதாவது மறுபடியும் பிறத்தல் கிடையாது, ஒரு விதமான மனமாற்றம். அல்லேலூயா. பாருங்கள், ஆனால் அதை குறித்து நான் பேசவில்லை. நாங்கள் சிருஷ்டிகராக தேவனை குறித்து பேசுகிறோம். சிருஷ்டிகர் நிச்சயம் பேசுவார் என்றேன். அந்த தரிசனம் எனக்கு கிடைக்காமல் இருந்தால் இவ்வாறு நான் கூறியிருக்க மாட்டேன். நான் அவர் தேவனாய் இருந்தால் அவர் வந்து இவனுக்கு பார்வை அளிக்கட்டும் என்றேன். நான் எந்த ஒரு குருவுக்கும் ராஜாவுக்கும் பரிசுத்த மனிதனுக்கு சவால் விடுகிறேன். யாராவது வந்து அவனுக்கு பார்வை அளிக்கட்டும். அப்பொழுது நான் உங்கள் தத்துவத்தை பின்பற்றுவேன்,
அப்பொழுது உங்கள் மதத்தில் ஒருவரை நீங்கள் சேர்த்தவராக ஆவீர்கள் என்றேன். அப்பொழுது நான் அதுவரை கண்டதிலேயே மிகவும் அமைதியான கூட்டமாக அது மாறிட்டு. கூட்டம் மிக அமைதி. ஏன்னா உங்கள் மத தலைவர்கள் யாராக இருக்கீங்க, வாங்க, யாராவது அவனுடைய கண்ணை திறக்கட்டும் அப்படின்னா உங்கள் தெய்வம் யார்? சிருஷ்டிகர்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி நீங்கள் முகமதி மதத்திலிருந்து குரு மாற்றிட்டா நான் முகமதியன் ஆகிடுவேன். புத்த மதத்திலிருந்து வந்தால் நான் ஒரு புத்த மதத்தில் சேர்ந்துருந்தேன் என்று சவால் விடுறார் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அது கடைசியில் பாருங்க, அதுவரை கண்டதிலேயே மிகவும் அமைதியான கூட்டமாக அது மாறினது. யாருமே முன் வரவில்லை, ஒருத்தர் கூட வரல. இன்னைக்கு சவாலாக பேசுங்க, எங்கள் மதம் தான் பழைய மதம், எங்கள் மதம் தான் அந்த காலத்தில் இருந்தது, நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வந்தீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐயா எதுவும் இருக்கட்டும், பழைய மதம்னே வச்சிடுங்களேன். இந்த குருடனுக்கு பார்வையடைய செய்கிறது யார்? இந்த உணமான மனுஷனை நடக்க செய்கிறது யார்? இந்த பாவியான மனுஷனை மாற்றுறது யார்? அல்லையா? சிருஷ்டிகர் மாத்திரமே அதை செய்ய முடியும். அதனால் அவர் சவால் விடுறார் தீர்க்கதரிசி. நம்ம இந்தியாவில் நடந்ததுங்க, மும்பையில். இன்றைக்கி மும்பையில் பார்த்துக்கிட்டா மூளை முடுக்கெல்லாம் கடைசி கால செய்தி சபைகள் இருக்கின்றன. காரணம் என்ன? தீர்க்கதரிசி போட்ட விதை தான் காரணம். ஆனால் மும்பையில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றேன். ஆமென். தீர்க்கதரிசி மிதித்த அதே பூமியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஞானஸ்நானம் பெற்றேன். ஆமென். பாருங்கள், ஒருவரும் முன் வரவில்லை. நான், நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? உங்களால் அதை செய்ய முடியாது என்னும் காரணத்தால் அதான் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். என்னாலும் அதை செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பின பரலோகத்தின் தேவன் அவருடைய ஊழியக்காரனாகிய எனக்கு இந்த மனிதன் பார்வையடைய போகின்றான் என்று ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அப்படி நடக்காவிட்டால் நீங்கள் என்னை இந்தியாவிலிருந்து துரத்தி விடலாம். இவன் பார்வை அடையாவிட்டால் என்னை என்ன செய்யலாம்? நீங்க இந்தியாவிலிருந்தே துரத்தி விடலாம் என்று சவால் விட்டார். 17 விதமான மத தலைவர்கள் அங்கே இருந்தார்களாம். ஆமென். அப்படி நடக்குமானால் உங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவனையும் கிறிஸ்துவுக்கு அளிக்க நீங்கள் கடன்பட்டிருக்கிறீர்கள். உங்களை கேட்க விரும்புகிறேன், இந்த குருடன் பார்வையடைந்தால் இங்குள்ள எத்தனை பேர் உங்கள் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு அளிப்பீர்கள்? உங்கள் குருக்களில் ஒருவரும் முன்வரவில்லை, அவருடைய மதம் மிகப்பெரியது என்று அவர்கள் உங்களிடம் கூறியிருந்தால் பின்னை ஏன் அவர்கள் வரக்கூடாது? யாராயிலும் ஒருவர் வந்து ஏதாயிலும் ஒன்றை ஏன் கூறக்கூடாது என்றேன். யாருமே வரவில்லை. நான் அங்குள்ள ஜனங்களாகிய நீங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கும் குருடனை என்றேன். ஜனங்களை பார்த்து கேட்டேன். ஆமென். ஒரு மருத்துவர் மேலே மேடையில் அவனுடைய கண்களை பரிசோதித்து பார்த்தார். ஒரு டாக்டர், கண் டாக்டர் வரார், மேலே மேடையில் வந்து பரிசோதித்து பார்க்குறார். அந்த கண்களை பரிசோதித்து பார்த்த பொழுது அவன் குருடன் தான் என்று தலை சேர்த்து ஆமோதித்து விட்டு போய்விட்டார். நான் அவன் குருடன் என்பது உறுதி. தேவன் அவனுக்கு பார்வை அளிப்பாரானால் உங்களில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சேவிப்பீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது என்னால் காணக்கூடிய தூரத்துக்கு பல்லாயிரக்கணக்கான கருத்த கைகள் உயர்த்தப்பட்டிருந்தன. இந்த மனுஷன் பார்வை அடைஞ்சிட்டான்னா எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்ட பொழுது பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் கைகளை உயர்த்தி அவர்கள் என்ன செய்தார்கள்? காண்பித்தார்கள். ஆமென். பாருங்க, நான் இந்த மனிதனிடம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவே நீரே தேவன் என்பது அறியப்படட்டும் என்றேன். அந்த மனிதன் பார்வையடைந்து என் கழுத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அங்கு பம்பாயின் நகராண்மை தலைவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். பார்த்தீங்களா? அவருடைய கழுத்தை கட்டிப்பிடித்தான். மற்றவர்கள் செய்யக்கூடும் அளவுக்கு அதை செய்தான். அவன் சந்தோஷம். 20 வருஷத்துக்கு பிறகு கண்ணு திறந்துருச்சு. ஆமென். பிரணாம ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறான். பம்பாயின் நகராண்மை தலைவர் மேடையில் உட்கார்ந்துருக்காரு, அவரை போய் கட்டிப்பிடிக்கிறான். அது என்ன? அது உண்மையாக ஒரு வல்லமை.
தேவன் தேவனாயிருக்கிறார், சாத்தான் சாத்தானாயிருக்கிறான். நான் முதலில் தொடங்கின போது நாள்தோறும் ஆலோசியாமல் அவனை சந்திப்பது வழக்கம். பிசாசு இல்லை என்று என்னிடம் கூற வேண்டாம், எனக்கு அதை காட்டிலும் அதிகம் தெரியும். அவனுடன் நான் நாள்தோறும் சண்டையிட வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நாம் நாள்தோறும் யார்கிட்ட சண்டை போடணும்? பக்கத்து வீட்டுக்காரன்ல, ஏற்ற வீட்டுக்காரன்ல, பிசாசுகிட்ட நாள்தோறும் சண்டை போடணும். போடுற அனுபவம் இருக்கா உங்களுக்கு? தினமும் நீங்கள் சாத்தான்கிட்ட சண்டை போடுறீங்களா? போடுறீங்களாங்க? எப்பத்தில் சண்டை? உண்மையாகவே சண்டை வருங்க. ஏன் அதிகாரிகள் வந்து நிற்பாங்க, இது இப்போ இப்படி எடுக்க போறியா, நான் எடுக்கட்டுமான்னு சொல்லலாம். சாத்து தானே. நாம் என்ன செய்யணும்? சண்டை இடணும். எதை கொண்டு? பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சண்டை பண்ணணும். அறுவலை கையில் தூக்கிடக்கூடாது, நம்மளை சுருட்டி போட்டு கொண்டு போயிடுவோம். ஆமென். அல்லேலூயா. பட்டயத்தை எடுங்க, வார்த்தையாகிய பட்டயத்தை எடுங்க. நீ தனிநபராக நின்னா போதும். பாருங்க, கோலியத்துக்கு முன்பாக தாவீது என்ன செய்தான்? தனிநபராக இருந்தான், வீழ்த்து போட்டானே. அல்லேலூயா. அந்த ஒரு தைரியத்தில் நாம் போடணும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நாம் பெற்றிருக்க வேண்டும். நாம் இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள், அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், அந்த சகோதரி இப்படி சொல்லிட்டா, இந்த பிரதர் இப்படித்தான், பாஸ்டர் எங்கள் மனசு நோகமுடியாக பேசிட்டாரு, இதிலே நீங்கள் உழந்தா ஐயா குப்பையை கிளற மயிர்தானங்க வரும். இதே கிளறிட்டு கிடக்கா. எதுக்கு எடுத்தால் பிரசங்கப்படுத்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, உடனே குற்றம் கண்டுபிடிச்சி, ஏக்கா பாஸ்டர் இப்படி சொல்லிட்டா இருக்கா, ஏக்கா அப்படி சொல்லிட்டா இருக்கா. அவங்க மனசுலையும் அந்த விஷத்தை விதைச்சி, என்னங்க இது? யார் பரலோகத்துக்கு போய் சேரன்னு எனக்கு புரியல. நான் அதான் நினச்சேன். பெரியவங்க சொல்லுவாங்க, ஏடா குப்பை கலர், அதாவது குப்பை கலர் என்னதான் வந்துட்டு இருக்குமா, மயிறது எவ்வளோ கலர்னாலும் அதான் வருங்க. அதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாத்தானை ஜெயிக்கிறதுக்குள்ளே வல்லமை என்ன? ஒரு தனிநபர் அமெரிக்க தேசத்திலிருந்து இந்தியாவை பார்த்து சவால் விடுகிறார் என்றால், இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரணாமுக்குள்ள இருக்கிற அதே தேவன் தானே இன்றைக்கு நமக்குள் வாசம் செய்கிறார். நாம் முன்னேறி செல்ல வேண்டாமா? நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை போட்டு மண்டை இடிக்குதுங்க. அல்லேலூயா. மோசஸ் அதான் பார்த்தார். மோசை பார்த்தார், எப்பா அந்த பிரச்சனைகளெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத. 100 பேருக்கு ஒரு தலைமை, 50 பேருக்கு ஒரு தலைமை, 10 பேருக்கு ஒரு தலைமை, நீங்கள் உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்துடுங்கப்பா, ஊழியக்காரனை விட்டுருங்கப்பான்னாரு. அப்படித்தான் நானும் சபையில் சொல்ல போகிறேன். யாரும் எதை சொல்லலைன்னா சபையில் மூப்பர்களோ உதவிக்காரர்களோ இருப்பாங்க. ஆமென். அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், தயவுசெய்து என்ன விட்டுருங்க, நான் கொஞ்சம் ஜெபத்தில் இருக்கட்டும். ஆமென். கொஞ்சம் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படி இருப்போம். மோசே அந்த காலத்தில் அதை தான் ஏற்படுத்தினார். அதை பார்த்து தான் இன்றைக்கி சபையில் யாரெல்லாம் இருக்கா? மூப்பர்கள் இருக்கிறாங்க, உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அங்கே தான் போய் சொல்லணும். அல்லேலூயா. உங்கள் நீலி கண்ணீரில் அவர் விழுந்து போயிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஆமென். அங்கே போய் அவர் சொன்னது எப்பவுமே நெஞ்சு வலிக்கு, பாஸ்டர் பிரசங்கப்படத்துலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருங்க, நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மூப்பர் பாப்பார் இறங்கி, என்ன இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. உதவிக்காரர் பார்ப்பார், அது சரிதான், என்ன இருந்தாலும் அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. எல்லாம் ஒட்டு சேர்ந்து கடைசியில் எனக்கு ஒரு விதமாக வந்துடாதுங்கப்பா. அதுதான் இப்போ ஒரு காலத்தில் சபையில் மூப்பர்கள்லாம் வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் வைக்க காரணம் என்ன தெரியுமா? அத்தனை பேர் எனக்கு ஒரு விதமாக எழுப்பிட்டாங்க. பட்டுன்னு பார்த்தா இனி சபைக்கு மூப்பரே தேவையில்லை அப்படின்ட்டு அவளும் கேன்சல் பண்ணி விட்டேன். இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு காலத்தில். மூப்பர்கள் யாருக்குன்னா, மூப்பர்கள் அந்த காரியத்தை அவங்களே தீர்த்து வச்சிடணும். மாஸ்டர்கிட்ட வரவே கூடாது. மோசே காலத்தில் அதுதான் நடந்தது. 100 பேருக்கு ஒரு தலைவன், 50 பேருக்கு ஒரு தலைவன், 10 பேருக்கு ஒரு தலைவன் வச்சுருந்தார். அவங்க பிரச்சனையை, ஜனங்களுடைய பிரச்சனை என்ன செய்வாங்க? அவங்களே தீர்த்து வச்சுருவாங்க. மோசேக்கு ஃப்ரீடம் வந்துடும். கொஞ்சம் ஜெபத்தில் இருக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, பந்தி விசாரிப்பது எங்களுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, பந்தி விசாரிப்பது எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்களோ ஜெபம் பண்ணுதலும் வேத வசனங்களை போதிப்பதிலும் தரித்திருக்கோம். இந்த ரிலீஃப் எனக்கு கிடைச்சிட்டுனா போதுங்க, தேவ சமூகத்தில் நான் இருந்து கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் ஏதாவது வாய் உளறி ஏதாவது சொன்னாலும் நீங்கள் உதவிக்காரர்கிட்ட போங்க, ஊழியக்காரன்ட்ட போங்க, அவங்க சொல்ல கேளுங்க. ஆமென். அவங்க சரிப்படுத்திடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அது அப்படி இல்லை. நம்ம சபையில் அப்படி யாருக்கல எந்த நீலி கண்ணீர் வடித்தாலும் இங்கே உள்ள மூப்பர்களோ இது என்னது உதவிக்காரர்களும் ஒன்றும் மயங்க போகிறதில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனி, என்னைக்கு இதே பிரச்சனையிலேயே நம்ம போய்கிட்டு இருக்கோம் பிரியமானவர்களே. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி நம்ம ஓடணும். ஆமென். முடிப்ப நாம் நேரம் ஆயிட்டது.
ஆகையால் மனோதத்துவ பயிற்சி இல்லை, அது கல்வியறிவு இல்லை. பார்த்தீங்களா? அவனை சாத்தானை சந்திப்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? பயிற்சி தேவை. பயிற்சி பெற வேண்டும். அதை வெளிப்படுத்த தேவனுடைய வார்த்தையில் உள்ள அவருடைய வல்லமை. உங்கள் சத்துருவை அறிந்து கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு கொடூரமானவன். இப்பொழுது இங்கு நின்று கொண்டு இதில் நிலை கொண்டு வேதத்திற்கு சென்று இதை முகமுகமாய் சந்தித்த ஒரு மனிதனை இவ்வளவாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சத்துருவுக்கு எதிராக நடந்த போட்டியில் அவர்கள் எல்லோரும் தங்கள் தேவனுடைய வார்த்தையினால் அரணிட்டு, ஆமென், அரணிட்டு கொண்டார்கள். நோவாவுக்கு அத்தகைய அனுபவம் இருந்தது. மழை பெய்ய போகின்றது என்று தேவன் அவனிடம் கூறினார் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் போட்டியானது விஞ்ஞானத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையே நடந்தது. விஞ்ஞானம் என்ன செய்கிறது? அங்கே வானத்தில் நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டோம், அங்கே தண்ணியே இல்லை, மழை பெய்யும் சாத்தியமே இல்லை. அது விஞ்ஞானம். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ மழை பெய்ய போகிறது, இந்த உலகம் அழிய போகிறது. தேவனுடைய வார்த்தைக்கோ விஞ்ஞானத்துக்கோ யுத்தம், போராட்டம். சாத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கும் போராட்டம். சரிதானா இல்லையா? இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறணும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் உங்கள் ஒவ்வொருவர்களும் வாசம் செய்கிறார். ஆமென். ஆனால் இந்த சில்லறத்தனமான காரியங்கள் எல்லாம் காதிலே வாங்காதீங்க. வாங்கினா நம்ம லெக்க நோக்கி போக முடியாது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஆகையால் போட்டியாது விஞ்ஞானத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு இடையே நடந்தது. அது நடக்காது என்று விஞ்ஞானம் கூறியது, அது நடக்கும் என்று தேவன் கூறினார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. விஞ்ஞானம் அது கிடையாதுங்கிறார், ஆனால் தேவனும் அது நடக்கும் என்று சொன்னார். அதே காரியம் இன்றைக்கும் உள்ளது. அது நடக்கும், அது நடந்து வருகிறது. பிசாசுகள் இருக்கின்றன, ஆனால் இயேசு அவைகளை துரத்தினார். அவ்வாறு செய்வதற்கு அவர் சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை என்ன செய்யுங்கள்? துரத்துங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் இருக்கு தேவ பிள்ளைகளே. நீங்க அந்த வல்லமையை பெற்று பிசாசை துரத்துங்க. ஆமென். அல்லேலூயா. அவ்வாறு செய்வதற்கு அவர் சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள் என்று. ஒரு நாள் அவர் ஒரு அழகான பெண்ணில் இருந்து 7 பிசாசுகளை துரத்தினார். அவர் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது வறண்ட இடங்களில் அலைந்து திரும்பி போய் வேறு 7 பிசாசுகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வரும் என்று கூறினார். ஒரு மனிதன் பிசாசுகள் பல்லாதபடி சுத்தமாக இருந்தால் அவனுக்குள் இருந்த ஒன்று வெளியே சென்று விட்டது என்பதை அது காண்பிக்கின்றது. பிசாசு வெளியேறிவிட்டது. பிசாசு வெளியே சென்றால் தேவன் உள்ளே வருவதற்கு ஒரு தருணத்தை அளிக்கிறது. எனவே அவன் வெளியேறும்போது பரிசுத்த ஆவி உள்ளே வர அனுமதியுங்கள். பிசாசு வெளியே போயிடுச்சுன்னா என்ன வரணும்? நமக்குள்ள பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரணும். அதை அப்படியே வெறுமையாக விட்டு விடாதீர்கள். நீங்கள் பாவத்திற்காக மரித்து மனம் திரும்பி விட்டு சென்று கொண்டிருந்தால் நீங்கள் முன்னை விட மோசமான நிலைமை அடைவீர்கள். சாத்தான் ஒரு காலத்தில் குடிகொண்டிருந்த அந்த இடத்தை தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கள். அப்பொழுது உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தையின் பலன் தங்கி அது வெளிப்படுத்தப்பட்டு பிசாசுகள் துரத்தப்படும். போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவி இப்பொழுது பிரசன்னமாக உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அந்த போட்டியில நாம் நிச்சயம் ஜெயிப்போம் பிரியமானவர்களே. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். நீங்கள் தோற்று போவதே இல்லை. நாம் நிச்சயம் ஜெயம் பெறுவோம். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒவ்வொருவர் எழுந்து நிற்போம். நாம் யாவர் எழுந்து நிற்போமா? ஒரு சிறிய செய்தி, நம்முடைய நேரமும் கடந்து போயிட்டது. இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவர் மேலும் உள்ளது. பின்னானவைகளை மறந்து என்று பவுல் கூறினார். முன்னானவைகளை நாடி நாம் ஓடணும். கடந்த ஆண்டில் நாம் செய்த தவறுகள் அனைத்தும் மறந்து 2024ஆம் ஆண்டில் நாம் செய்த தவறுகள் அனைத்தையும் மறைந்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாம் தொடர்கிறோம். ஆமென். தேவனே, இத்தனை ஆண்டுகளாக நான் செய்து வந்த தவறுகள் அனைத்தும் மன்னிப்பீராக. இன்றோடு விடுங்க. சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருக்கிறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் குரோதம் இருக்கிறதா, இந்த ஆண்டு முடியதுக்கு மேலே தூக்கி எறிங்க. ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த செய்தியை தீர்க்கதரிசி 31ஆம் தேதி இரவு பிரசங்கிக்கிறார். ஆமென். நீர் ஆராதனைக்காக பிரசங்கிக்கிற செய்தி தான் அங்கிருந்தான் எடுத்துக்கிறேன். அதனால தான் தீர்க்கதரிசி அருமையாக சொல்கிறார் பாருங்க.
நாம் புதிய ஆண்டுக்குள்ளாக போக போகிறோம். அந்த காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். அனைத்தும் மன்னிப்பீராக, என்னை மன்னியும் சபையே, என்னை மன்னியுங்கள் சபையே, என்னை மன்னியுங்கள். உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கோருகிறேன். என் ஊழியத்தில் நான் தவறினதாக உணர்கிறேன். தேவனே, அதற்காக என்னை மன்னியும் சபையே, என் தவறுகள் அனைத்தையும் மன்னியுங்கள். ஆமென். மன்னிப்பீர்களா இல்லை மனக்கசப்பை வைப்பீர்களா? அது உங்கள் விருப்பம். ஆனால் என்னை மன்னியுங்கள். தீர்க்கதரிசி அவங்க சபையை பார்த்து மன்னிப்பு கேட்குறாருங்க. அவ்வளோ தாழ்மையுள்ள தேவ மனுஷன். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளிராது. நாம் யாரும் உத்தமமானவர்கள் அல்ல. ஆனால் ஒன்று செய்கிறோம், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்வேன். நாளை என்ன வைத்துள்ளது என்பது அறியேன். அல்லேலூயா. ஆகையால் தேவனிடம் நமது கரங்களை உயர்த்தி நமது பாவ அறிக்கையை செய்யும் இந்நேரத்தில் நமது சொந்த வழியில் ஜெபம் செய்து வரப்போகும் ஆண்டில் நமக்கு உதவி செய்ய தேவனை கேட்போமாக. யாவரும் ஜெபிப்போம். நம் பாவ அறிக்கை செய்வோம், நம் குறைகளை அறிக்கை செய்வோம். இதுதான் கடைசி நேரம். நாம் அந்த சோத்திரம், இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை என்று, அது கிறிஸ்மஸ் என்பது உண்டு, ஆனால் அது டிசம்பர் 25 அல்ல, ஏப்ரல் மாதத்தில் தான் அவர்கள் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அவர் பிறந்திருக்க வேண்டும் என்று நமக்கு சரித்திரமும் தீர்க்கதரிசியும் நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்வோம், நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்வோம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். இல்லை, நாம் பாவியே கிடையாது, நாம் பரிசுத்தவான் என்று மாறுதட்டி கொள்ள வேண்டாம். ஒரு மகத்தான தேவனுடைய தீர்க்கதரிசி சபையாரை பார்த்து மன்னிப்பு கேட்கிறார். சபையோரே, நானும் உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், என்னை நீங்கள் மன்னியுங்கள், என் தவறை நீங்கள் மன்னியுங்கள். நாம் ஒருமனப்பட்டு முன்னேறி செல்வோம். கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. நாம் ஒருவருக்கு நம்முடைய குற்றங்களை மன்னியாது இருந்தால் பரமபிதாவும் மன்னியாது இருப்பார் என்று எழுதியிருக்கிறது. நாம் அதை பெருசுபடுத்திக் கொள்ள வேண்டாம். பிரியமானவர்களே, கொஞ்சம் விட்டுருங்க, எல்லாம் விட்டுருங்க. ஒவ்வொருத்தரும் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஊழியக்காரனை தனியாக விட்டுருங்க. ஏதாவது நான் பேசியிருந்தேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் தயவுசெய்து என்கிட்ட வந்து குறை சொல்லாதீங்க. நான் முன்னேறி செல்ல வேண்டும், ஒரு கூட்ட ஜனங்களை நடத்த வேண்டும். இந்த யுத்தத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சந்தில் காத்து நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்கிறது. இந்த சிறு காரியங்களை தயவுசெய்து மறந்து விடுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. கடைசியாக ஒரு பாடலை நாம் பாடுவோம் ஆண்டவர் சமூகத்தில். தட்டி பாடும். மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. கரங்களை தட்டி பாடும். தேவனுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவோம். தேவனுடைய வல்லமையால் நாம் நிரப்பப்படுவோம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்து, ஆவிதரும் பட்டயத்து எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.
பள்ளங்களும் உண்டு, கையானத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரிய மனவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆமென். தேவாவியானவர் நம்மை நிரப்புவாராக. சாத்தானை துரத்தும்படியாக தேவனுடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆமென். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பெரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா பிரியமானவர்களே? சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவநாமம் மகிமைப்படட்டும். தேவாதி தேவனாக இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே நீர் பரிசுத்தர் அப்பா, உமக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவராக இயேசுவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதமான தேவனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அசுத்த ஆவி நம்மை விட்டு வெளியேறட்டும். அசுத்த ஆவி சபையை விட்டு வெளியேறட்டும். சபையிலே ஒருவரை ஒருவர் குறைகிற பொல்லாத பிசாசு சபையை விட்டு வெளியேறட்டும். குற்றங்களை கண்டுபிடிக்கிற ஆவிகளை வெளியேறட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மனப்பு கசப்புகளை கொண்டு வருகிற பிசாசின் ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்தட்டும். ஆம் கர்த்தாவே, இந்த சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இந்த சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருடைய குறைகளையும் மன்னிங்கப்பா, எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் புறங்கூறாத நாவை எங்களுக்கு தாருங்கப்பா. கடின இருதயத்தை உடைத்து அப்புறப்படுத்தி சதையான இருதயத்தை தாருங்க தேவனே. இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சபையாரை பரிசுத்தப்படுத்துங்க. சபையின் மத்தியில் ஒரு மனத்தை கட்டளையிடுங்க. சபையின் மத்தியில் ஐக்கியத்தை கட்டளையிடுங்க. சபையின் மத்தியில் அன்பை கட்டளையிடுங்க. ஓ, சபைக்குள்ளாக பிரிவினைகளை கொண்டு வருகிற புறங்கூறுகிற ஆவிகளை, ரெண்டக பண்ணுகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், கடிந்து அப்புறப்படுகிறோம். சபைக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசை, பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் துரத்துகிறோம் ஆண்டவரே, துரத்துகிறோம் ஆண்டவரே. சபையை விட்டு வெளியேறுவதாக, சபையை விட்டு வெளியேறுவதாக. குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள் சபையை விட்டு வெளியேறுவதாக. புறங்கூறுகிற ஆவிகள் சபையை விட்டு வெளியேறுவதாக. அன்பையும் ஐக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் சபையை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவராக இயேசப்பா. ஓ தேவனே, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் சொன்னது போல நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி வெற்றி பெறத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. ஆம் கர்த்தாவே, போட்டி என்ற தலைப்பில், போராட்டம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர். அவர் நமக்கு ஜெயம் தருகின்றவர் இயேசு, ஜெயம் தருகின்ற இயேசு நமக்கு நிச்சயமாக ஜெயம் தந்து
நம்மை நடத்துவார். ஆமீன். கத்தாவே இம்மட்டும் நடத்தினவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமது கிருபையினால் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 25ஆம் தேதி காலை நடக்கிற ஆராதனையில் எல்லா விசுவாச பிள்ளைகளும் வந்து கலந்து கொள்ள கிருபை செய்வீராக. சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமோ, சந்தோஷமோ, சமாதானமோ, சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும், நம் சபையார் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.